हरि गोविंद गोकुल नंदन गोविंद गोविंद गिरि गोविंद श्री वेंकटेश गोविंद. திருநறையூரனுடைய 10வது பாட்டு. நரையூர் அப்படின்னு நம்ம சொல்றது நாச்சியார் கோயில தான் நம்ம முதல் பாடல்லையே பார்த்தோம். இன்னைக்கு 10வது பாட்டு, அதாவது 10வது 10 பாட்டு, 100 பாடல்கள்ல அவர் திருநறையூர் எனப்படும் நாச்சியார் கோவில்ல பாடியிருக்காரு. அந்த கோவில் பேரு நாச்சியார் கோவில். அதாவது எல்லா தலமும் இறைவனின் பெயரால் சொல்லப்படும், நாராயணனின் பெயரால் சொல்லப்படும். இது உலகளந்த கோயில் அப்படிதான் எல்லாத்தையும் சொல்றோம் நம்ம. வரதராஜ பெருமாள் கோயில் அப்படின்னு தாயார் பெயரால் சொல்லப்படுகிற கோயில்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுல இந்த முதன்மையான கோயில் நாச்சியார் கோயில் தான். நாச்சியார் கோவில்னு ஏன் சொல்றாங்கன்னா, அங்க முதல் மரியாதை நாச்சியாருக்கு தான். இப்ப இவ திருச்சேரையிலையும் நாச்சியாருக்கு தான் முதல் மரியாதை. இதுலயும் அப்படித்தான், பேர் என்ன, திருவள்ளரையிலையும் அப்படித்தான். ஆனா கோவில் பேரே தாயார் பெயரா இருக்கக்கூடியது நாச்சியார் கோவில். அங்க நாச்சியார் தான் முதன்மை தெய்வமாகவும், இவர் நாச்சியாரை முன்னிறுத்தி இவர் பின்னின்று அருளும் தெய்வமாகவும் இருக்கார். அப்ப இந்த 10 பாடல்கள் வழியாக திருமங்கை மன்னர் நாராயணனை முன்னிலைப்படுத்துகிறார்னு ஒரு வைணவ சம்பிரதாய கருத்து ஒண்ணு உண்டு. அது ஒரு ஒரு பெருமைக்கு சொல்லிக்கிறது தான். ஆனா அவர் தாயாரை மார்பில் இருத்தியவர், தாயாரை கூட இருக்கிறதுல அது ரொம்ப விசேஷம் தாங்க. இங்க இந்த 10 பாட்டுலையும் ஒரு சுவாரஸ்யம் வச்சிருக்காரு. அதாவது பக்தனுடைய படிப்படியான நிலையை இங்கேயும் அவர் கையாண்டுகிட்டே வர்றாரு. அது எப்படின்னா, பக்தனுக்கு உள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பக்தன் என்னவாக ஆகணும், என்னவா அப்படி பக்தன் அப்படி ஆனால் அவனுக்கு என்ன நிகழும், அவனா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அப்படி செய்தால் என்ன நிகழும், இது எல்லாத்தையும் இந்த 10 பாடல்கள்ல சொல்லிட்டே வர்றாரு. இப்போ முதல் பாடல்லையே ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை தொடர்றாரு. இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? சின இல் செங்கன் அரக்கர் உயிர்மாளச் செற்ற வில்லி. ராமனை சொல்ற. வில்லினா வில்லில் வல்லவன் வில்லி. அப்போ வில்லில் வல்லவனான ராமன் என்ன செய்யறான்? சினையில் செங்கன் அரக்கர். இத கவனமா பார்க்கணும். சின இல், இல்லுனா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இல்லாதங்கிற பொருள் இங்க வந்துடக்கூடாது. சினமில்லாத அரக்கர்ங்கிற பொருள் எடுக்கக்கூடாது. சின இல் அரக்கர், சினத்தை இல்லமாக கொண்ட, அதாவது சினம் இல்லமாக எண்ணி குடியிருப்பது எங்க அப்படின்னா இந்த அரக்கர்கள் மனதில். அதாவது அந்த அரக்கர்கள் எந்த நேரமும் சினம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட சினம் தன்னுடைய இல்லமாக கருதி குடியிருக்கும் செங்கன் அரக்கர். கண்கள், சிவந்த கண்கள், கோபத்தினால் சிவந்த கண்களை உடைய அரக்கர்கள். கோபம் தனது இல்லம் என்று கருதி குடியிருக்கக்கூடிய அரக்கர்கள். அவர்களெல்லாம் உயிர் மாள, அவர்களெல்லாம் இறந்து போகும்படி எப்படி செய்தான்? செற்ற. சரி, உயிர் மாளனா கொன்ற, அப்புறம் என்ன செற்ற அப்படின்னா, எங்கேயும் இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், செற்றங்கிற வார்த்தையை போட்டு அதுக்கு முன்னையோ பின்னையோ உயிரை அழித்துன்னு இருக்கும். அப்போ செற்றனா போர்க்களம், போர்க்களத்தில். இப்போ அரக்கர்கள் சும்மா ஒரு இடத்துல இருந்தாங்க, இவன் போய் அவங்கள அடிச்சான், உயிரை மாளச் செய்தான், அப்படி கிடையாது. செருகளத்தில், போர்க்களத்தில் தன்னை எதிர்த்து வந்த கோபம் மிக்க அசுரர்களை உயிர் போகச் செய்த வில்லில் வல்லவன். அதாவது அவனா போய் அடிக்கல, களத்தில் எதிர வந்த அரக்கர்களை அப்படி செய்கிறான்னு அர்த்தம். ஆகவேதான் உயிர் மாளச் செற்ற வில்லி என்று கற்றவர் தம் தம் மனமுள் கொண்டு. கற்றவர்னா யாரு? ஒரு தத்துவத்தை, ஒரு வேதத்தை, இதையெல்லாம் ஓதி உணர்ந்தவர்கள். ஏன்னா அப்ப கல்வி என்பதே தத்துவமும் வேதமும் தான் கல்வி என்று. ஆகவே அப்படி வேதத்தை கற்று உணர்ந்தவர்கள், ஒரு தத்துவத்தை உணர்ந்தவர்கள் எல்லாம் அவரவர் மனதிற்குள் கொண்டிருப்பார்கள். யாரை? ராமபிரானை. சினையில் செங்கன் அரக்கர் உயிர்மாளச் செற்றவில்லி என்று கற்றவர் தம் மனமுள் கொண்டு, மனதிற்குள் நினைத்து கொண்டு, என்றும் எப்போதும் நின்று ஏத்தும் மாமுனியை. மனதிற்குள்ள எப்படி வச்சிருக்கிறாங்க? சும்மா நினைச்சு பார்க்கல,
என்றைக்கும் நிரந்தரமாக அவனை மனதிற்குள் வைத்திருக்கிறார்கள். எல்லா பொழுதிலும் அவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நின்று ஏத்தும் அவனை மனதிற்குள் நிறுத்தி என்றும் எப்போதும் நிறுத்தி, அப்போ கற்றவர்கள் எப்போதும் அவர்கள் மனதிற்குள் என்றைக்கும் மனதிற்குள் நிலைநிறுத்தி வணங்கும் தெய்வமாக ராமன் விளங்குகிறான். அதான் அந்த மாமுனியை அப்படின்னு சொல்லி நின்று ஏத்தும் மாமுனியை. இந்த இடத்துல முனிங்கிறவர் சிந்திப்பவர்ங்கிற பொருள், மனனம் செய்தல்னு ஒரு பொருள் உண்டு. அந்த பொருள்ல சொல்றது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறர் நலனை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர் என்பது வைணவ உரையாசிரியர்களது பொருள். ஆனா ராமன் காட்டிற்கு சென்ற கோலம்ங்கிறது ஒரு மர ஊரி அணிந்த முனிவர்களது கோலம் தான், தவக்கோலம் தான். ஆகவே இந்த இடத்துல என்றும் எப்போதும் நின்று ஏத்தும் மாமுனியை என்றால் அந்த ராமன் காட்டில் இருந்த வடிவத்தை சொல்லுவதாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்த வரி அதைத்தான் சொல்லுது. மரம் ஏழ் எய்த மைந்தனை. மைந்தன்னு சொல்லும்போது அன்பிற்குரியவன் அப்படின்னு ஒரு பொருள். அன்பிற்குரியவன அத்தன் அப்படி பல பொருள் இருக்கே, ஏன் மைந்தன்னு சொல்லணும்னு கேட்டா, நாம ஒருத்தனை மைந்தன்னு சொல்றதா இருந்தா நம்மை விட இளையவராக இருக்கும் இளைஞர்களைத்தான் மைந்தனேன்னு சொல்லுவோம். அப்போ என்றைக்கும் இளைஞனாக இருக்கக்கூடியவன், என்றும் இளமை மாறாதவன்கிற பொருள்ல தான் இந்த இடத்துல மைந்தனைன்னு வருது. மரம் ஏழு மரங்களையும் தனது அம்பினால் எய்த மைந்தனை, இளமையும் அழகும் பொருந்தியவனை, நனவில் சென்று ஆர்க்கும் நன்னர்க்கு அறியானை. நன்னுதல் என்றால் மூணு சுழியின் நன்னுதல் அப்படின்னா மனதிற்குள்ளாகவே நினைத்து அதையே சிந்தித்துக் கொண்டிருத்தல், அதான் நன்னுதல். அதையே விரும்பி அதையே நினைத்து கொண்டே இருத்தல், அதான் நன்னுதல். அப்போ இதுல கவனமா பார்க்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, நனவில். நனவில் அப்படின்னா தெளிந்த அறிவுடைய பொழுது. இப்ப நமக்கு ஜாக்ரத், ஸ்வப்ன, சுஷுப்தின்னு 3 நிலைகள் நம்ம மனதில் சொல்லப்படுது ஆரம்ப கட்டத்துல. அதுக்கடுத்து இன்னும் 4 நிலைகள் இருக்கு. ஆனா நம்ம பொதுவாக சொல்லப்படுவது இந்த 3. அப்போ ஜாக்கிரத்துங்கிறது அதுல இருந்து வர்ற வார்த்தை தான் ஜாக்கிரதைன்னு சொல்றது. இப்ப ஜாக்கிரத்ங்கிற நிலையில கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றது. கவனம். சாலையில நடந்து போறோம், பக்கத்துல வண்டி கிண்டி வருதா, ரோட்ல கல் இருக்கா, பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, படி இருக்கா, இப்படி ஒன்று கவனித்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா. நம்ம எல்லாமே கிளியரா நம்ம கண் பார்வைக்குள்ள, நம்ம கருத்தினுடைய அமைப்பிற்குள்ள, நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஜாக்கிரதைன்னு சொல்றோம் தூங்கும் போது. அதனாலதான் நம்ம டப்புன்னு யாராவது கால் தட்டினா கூட ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு. ஏன் ஜாக்கிரதையா போங்கன்னு சொல்றோம்? கான்சியஸ்னஸோட போங்க. நீங்க கான்சியஸ்னஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த கல்லு காலில் தட்டிருச்சு, அந்த படி உங்களுக்கு கால் நழுவிருச்சு. அதனாலதான் ஜாக்கிரத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்ப ஜாக்கிரதைன்னு சொல்லும் போதே நமக்கு சொல்லக்கூடியது கான்சியஸ்னஸை பயன்படுத்து அப்படின்னு சொல்றது. அப்போ நனவு அப்படின்னு சொல்லும் போது நினைவு, அதாவது நல்ல கான்சியஸ்னஸ் வழியாக தொடர்ந்து ஆர்க்கும், கான்சியஸ் வழியாகவே சென்று ஆர்க்கும். யாருக்கு? நன்னர்க்கும். நன்னர்க்கு ஆர்க்கும். அதாவது ஆர்த்தல்னா அடர்த்தின்னு ஒரு பொருள் உண்டு ஆர்க்கு. இந்த இடத்துல என்ன பொருள்? நனவில் சென்று ஆர்க்கும் நன்னர். யாருக்கும்ங்கிறது தான் ஆர்க்கும்னு வருது அப்படிங்கறதுதான் பொருள். 2 பொருளாவும் எடுக்கலாம். நனவில் சென்று ஆர்க்கும், நனவில் அடர்ந்து நின்று அதன் வழியே அவனையே நினைத்து நினைத்து நின்று சென்று அவனை பார்க்க முடியுமான்னு கேட்டா அவன் அரியவனாக இருப்பான். அல்லது நனவின் மூலம் அவனை அடைந்து விட முடியும் என்று நினைத்து முயல்பவர்களுக்கு, அதுவே முயற்சியாக இருப்பவர்களுக்கும் அவன் அரியவன். அது என்ன நனவில் அவரை பிடிக்கிறது அப்படின்னா, அதுதான் தெளிந்த நல்லறிவுடன் கூடிய தியானம். தியானம்ங்கிறது என்ன? நமது உணர்வுகளை நாமே கவனித்தல்னு சொல்றது. தியான வகுப்புகளுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல தியானம் தெரிஞ்சவங்க சொல்ற வார்த்தை, தியானம்ங்கிறது ஃபோக்கஸ் பண்றது கிடையாது, கான்சென்ட்ரேஷனுக்கு பேர் தியானம் கிடையாது. தியானம்ங்கிறதே விழிப்புணர்வுன்னு தான் சொல்லப்படும். விழிப்புணர்வுன்னா என்ன? நான் எனக்கு எப்படி என்னை சுற்றி நான் நடந்து போகும்போது என்னை சுற்றி இருக்கிற இடங்களை என் கவனத்திற்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கேனோ, அதே மாதிரி என்னுடைய மனம் எந்த போக்கில் சிந்திக்கிறதுங்கிறதையும் என் மனம் என்ன
எப்படி செயல்படுகிறதுங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அது என்ன காரணத்துக்கு என்ன வேஷம் போடுது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஆகவே இந்த மனதை கவனிக்கும் கலை, எண்ணங்கள் உருவாவதை கவனிக்கும் விதம் தான் தியானம். அதன் வழியாக போய் இறைவனை அடைய முடியும் அப்படின்னா கான்சியஸ்னஸ். தூய அறிவின் வழி அது. தூய அறிவின் வழியாக சென்று இறைவனை பார்த்தல். அப்படி முயற்சிக்கிறவர்களுக்கு அவன் அரியவன். ஆனால் நான் அடியேன் நரையூர் நின்ற நம்பியை. ஆனா இந்த திருநறையூர்ல இருக்கிற இந்த தெய்வத்தை அடியவனாகிய நான் கனவில் கண்டேன். ஸ்வப்னம் அப்படின்னா இந்த இடத்துல கனவுனா ஸ்வப்னம்ங்கிற பொருள்ல இல்ல. நான் ஒரு எப்படி இவங்கள மாதிரி தெளிந்த நல்ல அறிவு கொண்டு தியானத்தில் மூழ்கி ஊழ்கத்தில் ஆழ்ந்து சென்று அவனை அடைய முயற்சிக்கல நானு. அவனே தன்னைய காமிச்சு கொடுத்தான். அப்போ அவனே தன்னை காண்பிக்கும் போது தெளிவால தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இறைவனே தன்னை இவனுக்கு காட்சி கொடுக்கிறான். ஆனா எனக்கு தெரியலன்னா என்ன பிரச்சனை? அங்க நான் இருக்கு. நான் அடியேனை அந்த வார்த்தை வருது. அப்ப அவன் கனவில் தான் காட்சி தந்திருப்பான். இந்த நான் இல்லாம போகும்போது அவன் தெளிவா வருவான். எத்தனையோ அறிஞர்கள் வாழ்க்கையில இதை பாக்குறோம். புரந்தரதாசர்ன்னு நினைக்கிறேன். புரந்தரதாசரா யாருன்னு தெரியல. அத மாதிரி ஒரு தாசபாவத்துல இருந்த ஒருத்தர் தான், தாச மார்க்கத்துல இருந்தவர். அவர் அவரா தியாகையரா எல்லாருக்கும் இந்த கதையை சொல்லுவாங்க. ராமனை உருகி உருகி பாடுறாங்க. அப்ப ராமன் இவர் கேட்கிறாரு. ராமன் அவர் கனவுல வர்றார். ராமா, நீ வரமாட்டியா? என் வீட்டுக்கு வரமாட்டியா? என்னைய நீ பார்க்க மாட்டியா? எனக்கு காட்சி தர மாட்டியா? அப்படியா, சரி, நாளைக்கு கரெக்டா மத்தியானம் சாப்பிட வந்துடுறேன்ப்பா உங்க வீட்டுக்குன்னு ராமன் சொல்லிட்டாரு. இவருக்கு எழுந்தா கனவுன்னு தெரியுது. ஆனா கனவுல தெய்வம் சொல்லிருச்சே நாளைக்கு வரேன்னு, அது எப்படி பொய்யாகும்? இன்னும் ஒரு காலையில எல்லாருக்கும் சொல்றாரு. எல்லாரும் மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. ராமனே வராருங்கிறதுனால வீட்டை அலங்கரிக்கிறாங்க. பிரமாதமான விருந்து சாப்பாடு தயாராகுது. ராமன்கிறவன் அயோத்திக்கு அரசன். இது இஷ்வாகு குல அரசன். அவன் மன்னன் இல்லையா, சக்கரவர்த்தி இல்லையா அவன். அப்ப அவனை சாதாரணமா கவனிக்க முடியுமா? அதனால விருந்து சாப்பாடெல்லாம் தயாராகுது. அப்படி விருந்து சாப்பாடு தயாராகி காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வீதியை பார்த்துட்டு இருக்காங்க. ராமன் எங்கன்னு. ஒரு எரும மாடு வருது. நேர அந்த விருந்து செய்த இடத்துக்குள்ள போய் அந்த விருந்து பதார்த்தங்கள்ல ஒரு வாய் வைக்குது. அடடா, ராமருக்கு வச்சிருந்ததை எரும மாடு திங்கிதான்னு சொல்லி அதை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. ராமன் வரல. அன்றைக்கு இவர் ரொம்ப சோகத்தோட படுத்துக்கிறாரு. தூக்கத்துல ராமன் கனவுல வர்றாரு. என்ன ராமா, இப்படி சொன்னியே, வராம போனே, நான் எவ்வளவு காத்திருந்தேன். எங்க வந்த என்னை தான் அடிச்சு துரத்திட்டியே நீ. நான் தான் வந்தேனே, வந்தவன நீ அடிச்சு துரத்திட்டியே அப்படின்னு அவர் சொல்றார். அப்பதான் ஆகா, நான் பேதம் பார்த்துட்டேனே, இப்படி அறிவு கெட்டு போயிட்டேனே அப்படின்னு அவர் திரும்பி புலம்பி பாடுவதாக பாடல்கள் இருக்கு. அப்போ இறைவன் தனது அடியவர்களுக்கு காட்சி தரும்போது அடியவர்கள் மேல் பிரியமுடன் தானே வருவதாகத்தான் சொல்றான். வரான். வரும்போது நமக்கு ஏன் தெரியல, அடியவருக்கு ஏன் தெரியலன்னா அங்க நான் இருக்கான். நான் அடியேன் அந்த வார்த்தையை போட்டுக்கிறார், நானை போட்டுக்கிறார். அப்ப நான் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா இறைவன் எப்படி தெரியுமா? கனவில் கண்டேன். கனவில் கண்ட மாதிரி தான் தெரியும். நேரில் கண்ட மாதிரி தெளிவா இருக்க மாட்டான். இன்று கண்டமையால் என் கண் இணைகள் கழிப்ப கழித்தனே. கனவுல பார்த்தேன் அவனை. அந்த கனவுல பார்த்த ஒருவன் தான் நிறையூர் நம்பி. இப்ப நான் எங்க பார்த்துட்டேன்? நேர பார்த்துட்டேன். அப்போ அந்தர்யாமியாக உள்ள இருக்கக்கூடிய இறைவனை நான் ஒரு மாதிரி அவன் அருளால் பார்க்க நேர்ந்தாலும், அவன் அருளால தான் அவனை வணங்க முடியும் நமக்கு தெரியும். அப்ப அவனை வணங்க நான் முயற்சி பண்ணும்போது நான் இன்னும் ஒட்டி கொண்டிருந்தமையால் அவன் கனவில் தெளிவது போல் தெரிந்தான். அவனை அர்ச்சாரூபமாக, அந்தர்யாமியாக இருக்கிற தெய்வத்தை அர்ச்சாரூபமாக இதோ திருநறையூரில் நான் பார்க்கிறேன். என் கண்ணு முன்னால நிக்கிறான் அவன். இப்ப எனக்கு என் புறக்கண்களும் அவனை காண்கின்றன. என் கண் இணைகள் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்றார். கண் இணைகள் கழித்தேனே. கண் இமையும் மகிழ்கிறது. இரு கண்களும் கண் இணைகள் இரு கண்களும் அப்படியே அவனை பார்த்து, ஆகா, கனவுல கண்ட உருவம் இந்த நேர தெளிவாக துலக்கமாக தெரிகிறதேன்னு மகிழ்கிறது. அந்த மகிழ்ச்சியில் நானும் மகிழ்ந்தேனே அப்படின்னு பாடுறார். அப்ப இது என்னது?
இறைவனை காணுதல் முதல் நிலை. இறைவனை காணுதல். அடுத்ததுல என்ன? தாய் நினைந்த கன்றே ஒக்க. ஒக்க அப்படின்னா ஒத்த, அதை ஒத்தன்னு அர்த்தம். அதை போல அப்படின்னு அர்த்தம். தாய் நினைந்த கன்று. கன்றுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன் கன்றை உவமையாக சொல்லுகிறார்கள்? கன்றுக்கு வேறு எந்த உணவும் கொடுக்க முடியாது. தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய அமுதம் மட்டுமே, பால் மட்டுமே அதற்கு உணவு. ஆகவே கன்று எப்போதும் தனது தாயை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும். நீங்க வைக்கோல், புண்ணாக்கு, பசும்புல் எதை கொடுத்தாலும் மாடா வளர்ந்தா அது சாப்பிடுமே தவிர, கன்றாக இருக்கும்போது தாய்ப்பால் தவிர வேற எதுவும் அருந்த முடியாதுங்கும் போது, அதற்கு வேறு எதுவுமே அதற்கு முன்னாடி நீங்க வச்சாலும் அதை சாப்பிட முடியாது. அதற்கு தனது தாயினுடைய அமுதுதான் தேவை. ஆகவேதான் தாயை எப்போதும் கன்று நினைத்து கொண்டு இருக்கும்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல கன்று யாரு? இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாக்கு முன்னாடி நீங்க உலக இன்பங்கள், பிற தெய்வங்கள்னு எல்லாவற்றையும் வரிசையா வைங்க, அது எதையும் இந்த கன்று ஏற்றுக்காது. அதற்கு நாராயணனாகிய தெய்வம் அதுதான் தாய் பசு. அது தனது அருளாகிய அமுதத்தை கொடுக்கும் வரை அதற்கு வேறு எதுவும் அதால் உண்ண முடியாத நிலை. அதுதான் பக்தனின் நிலை. ஆகவேதான் தாயை நினைக்கும் கன்று. தாய் நினைந்த கன்றே ஒக்க. அப்படி நான் இருந்தேன். நான் இருந்தேன்னு சொல்ல முடியுமா? தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து. ஒரு சேர்க்கிறாரு பாருங்க. அந்த விகுதி சேர்க்கறதுல பொருள் எவ்வளவு ஆழமா மாறுது. என்னையும் ஒரு ஆளா நினைச்சு அவனுக்கு பக்தி செய்யுமாறு செய்தானே. ஏன்னா மேல சொல்லியிருக்காரு, கற்றவர்களெல்லாம் மனதிற்குள் அவனை என்றும் எப்போதும் வைத்து வணங்குகிறார்கள். தியானத்தின் மூலமாக தெளிந்த நல்ல அறிவோடு பல முயற்சி செய்து அவனை அடைவதற்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு அரியவனாக இருக்கிறவன், என்னை போல எதுவும் செய்யாம இருக்கிற என்னையும் தன்னையே நினைக்க செய்து அவனை நினைக்க செய்தானா. அதான் அவன் பக்தி செய்யணும்னா அவன் அருளணும். அததான் அந்த வார்த்தையில சொல்றாரு. என்னை எப்படி பக்தி செய்ய வச்சான்? என்னையும் தன்னையே நினைக்க செய்து அவனையே நினைக்கும்படி செய்தான். எப்படி நினைக்கும்படி செய்தான்னா, தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து. சும்மா நினைக்க வைக்கல. அங்க பெருமாள் இருக்காரு. அவன் நான் பார்த்தேன், அந்த பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார். அப்படி நினைக்க வைக்கல என்னைய. அவன் அருளை எண்ணி ஏங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கன்று தாய்ப்பசுவை எப்படி எதிர்பார்த்து இருக்குமோ அந்த அளவிற்கு தன்னை நேசிக்குமாறு என்னை செய்தான். என்னையும் தன்னையே நினைக்க செய்து தான் எனக்கு ஆய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை. எனக்காக ஆய்ங்கிறத ஆகன்னு மாத்தி பாருங்க. தான் எனக்காக நினைந்து அருள் செய்யும் அப்பனை. நான் அவனையே நினைச்சிட்டு இருக்கேனா? அதானே கன்று தாயவே நினைச்சிட்டு இருக்கு. அப்படி நினைத்து கொண்டு இருக்கும்படி செய்தவன் அவனேதான். அவன் அருளால் அவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னையும் அப்ப நான் என்னுடைய பிற வேலைகள்லாம் என்ன ஆறுது? அவனையே நான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா, அப்ப அவன் என்ன செய்யறான்? தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும். அவன் எனக்காக யோசிக்கிறான். நான் அவனையே யோசிச்சுட்டு இருந்தேன்னா அவன் எனக்காக யோசிப்பான். அதுவும் எப்படி யோசிக்கிறான்? அப்பனை போல் அருள் செய்கிறான். பெத்த தகப்பன் ஒரு பையனை எப்படி பார்த்துப்பான்? குழந்தைய எப்படி பார்த்துப்பான்? அந்த குழந்தைய உணவு, உடை, அந்த குழந்தைக்கு கல்வி, அந்த குழந்தைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தை வீடு வாங்கணும்னா கூட நின்று உதவி செய்யறது. இப்படி தகப்பன் இருக்கிறது ஒரு பெரிய பலம் இல்லையா? எத்தனை வயசானாலும் தகப்பன் ஒரு கேரக்டர் இருக்கிறது ஒரு பெரிய பலம். அப்படி ஒரு தகப்பனை போல அப்படி தனக்காய் ஒரு அப்பன் தன் பிள்ளைகளுக்காக தான் யோசிப்பான். அவன் யோசிக்கிறது பூரா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அப்பா ஆயிட்டீங்கன்னா வேற யாருடைய நலனையும் குறித்து நம்ம அவ்வளவு யோசிக்க மாட்டோம். எதுக்கு 2-3 வீடு கட்டுறீங்க? அப்போ நமக்கு அடுத்து பிள்ளைகளுக்கு வேண்டாமா? அப்படிதான் பேசுவோம். நகை இவ்வளவு சேர்த்திருக்கிய? ஆமா, நமக்கு அடுத்து இந்த என் மகனுக்கு, என் மகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, பேரம்பேத்திக்கெல்லாம் கொடுக்கணும்ல. நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, பிள்ளைக்கு அப்பான்னு ஒருத்தன் ஆயாச்சு, பொண்ணுக்கு அப்பான்னு ஆயாச்சுன்னா
அப்பா ஆயிட்டாலே அவன் பிள்ளைகளை நினைத்தே தான் தனது வாழ்க்கையை வச்சுக்கிறான். ஆகவே அந்த வார்த்தை வருது. நினைந்து எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை. நான் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப உலகத்துல கேட்பாங்க இல்லையா, ஏப்பா எல்லாம் எப்ப பார்த்தாலும் கடவுளையே வேண்டி உட்கார்ந்துருந்தேன்னா வீட்டு பழப்பை எப்படிப்பா பார்ப்ப அப்படின்னா, அதை என் அப்பன் போல இருந்து அவன் பார்த்துப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை நீங்க பகவத்கீதையில பார்க்கலாம். என்ன எல்லா இவற்றையும் என்னிடம் கொடுத்து சரணடைந்து இருப்பவனுக்கு அவனுடைய தினசரி க்ஷேமங்கள், யோகக்ஷேமங்களை நானே பார்த்து கொள்ளுகிறேன்னு கீதையில சொல்றான். அதுதான் இங்க வருது. தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை அன்று, அன்றுனா ஊழிக்காலத்தில் முன்பு, இவ்வையகம் உண்டு உமிழ்ந்திட்ட வாயனை, இந்த உலகையெல்லாம் தனது திருவயிற்றினுள் அடக்கி பிறகு அதை மீண்டும் படைப்பித்த அந்த வாயை உடையவன், திருவாயை உடையவனை, மகர குழை காதனை, குழைனா காதில் அணையக்கூடிய குண்டலம், அது மீன் வடிவில் இருக்கிற குண்டலம் மகர குழை, அது அணிந்த காதன். தென்திருப்பேரையில திருநெல்வேலியில தென்திருப்பேரையில அவர் மகர நெடுங்குழை காதன் அவர் பேரே. இங்க இங்க இங்கே சொல்லப்படுவது பொதுவாகவே அவன் குழை அணிந்திருப்பவன், மகர குழை அணிந்திருப்பவன். அப்படிப்பட்டவனை மைந்தனை, நமக்கே தெரியும் மைந்தன்னா இளமையும் அழகும் பொருந்தியவனை, மதில் கோவல் இடைகளி ஆயனை, மதிலால் சூழப்பெற்ற கோவல் அப்படின்னா கோவலூர், திருக்கோவலூர். திருக்கோவலூருக்கு இடைகழி நாடு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. 2 பகுதிக்கு இடையில இருக்கிற நாடு, அதான் இடைகழி நாடு. சோ அந்த திருக்கோவலூர் எனும் இடைகழி நாட்டில் ஆயனாக அனைவரையும் மேய்ப்பவனாக அமர்ந்திருப்பவனை, அமரர்க்கு அரி ஏற்றை, தேவர்களுக்கு நடுவே அமரர்களுக்கு நடுவே சிங்கம் என அமர்ந்திருப்பவனை, அரி அப்படின்னா சிங்கம், ஏற்று அப்படி உயர்ந்து இருக்கக்கூடிய சிங்கம் போல இருக்கிறவனை, என் அன்பனை அன்றி ஆதரியேனே, அவனை தவிர வேறு யாரையும் ஆதரிக்க மாட்டேன். இந்த இடத்துல ஆதரித்தல்னா அவனை சப்போர்ட் பண்றது இல்லை, அவனை தவிர வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏற்றுக்கொள்ளுதல், நான் யாரை ஏற்றுப்பேன்? என்னைய அவனை நினைக்க வச்சான். ஒரு கன்று தாய்ப்பசுவை நினைப்பது போல் என்னை நினைக்க வைத்தான். அதே நேரம் என்னை குறித்த அனைத்து கவலைகளையும் அவனே ஏற்றுக்கொண்டு ஒரு தகப்பனை போல எனக்கு அருள் செய்தான். அவன் இப்படி செய்யக்கூடியவன் யாராக இருந்தான்? இவ்வையத்தையே உண்டு உமிழ்ந்தவனாக இருந்தவன் அவன். அப்பேற்பட்ட பிரம்மாண்ட தெய்வம் எனக்கு இப்படி ஒரு அருள் செய்யுது. மகர நெடுங்குழை அணிந்தவன், அழகும் இளமையும் பொருந்தியவன், இடைகளி நாட்டில் தெய்வமென அமர்ந்தவன், அமரர்க்கு வானுலகில் உள்ளோருக்கெல்லாம் சிங்கம் போல இதாக இருக்கக்கூடியவன், தலைவனாக அமரக்கூடியவன், எல்லாத்துக்கும் மேல என் அன்பை உடையவன், என் அன்பனை அன்றி அவனை தவிர வேற யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப முதல்ல அவனை கண்டேன் முதல் பாட்டுல, இப்ப ஏற்றுக்கொண்டேன். வந்த நாள் வந்து என் நெஞ்சு இடம் கொண்டான், அவனேதான் வந்து என் நெஞ்சு இடம் கொண்டான். அந்த வார்த்தையை கவனிக்கணும். வந்த நாள், நான் இந்த பூமியில வந்த நாள்ல அவன் வந்து என் நெஞ்சு இடம் கொண்டான். அந்தர்யாமின்னா அதுதான். பூமியில ஒரு ஜீவாத்மா ஒரு உடலை எடுத்து இந்த பூமிக்கு அனுப்பப்படும் போது அந்த ஜீவாத்மாவின் மனதிற்குள் இறைவன் ஒரு துளியென உள்ள இருக்கான். அதான் அந்தர்யாமித்துவம்னு சொல்றது. உள்ள இறைவன் உள்ளுரைபவனாக இருக்கிறான். அப்போ நான் இந்த பூமியில் வந்த நாளில் அவன் வந்து என் நெஞ்சில் இடம் கொண்டான். இதான் எனக்கு தான் கண்டுபிடிக்க முடியல எவ்வளவு நாளா. அவன் என் நெஞ்சில எப்போதும் இருக்கான். வந்த நாள் வந்து என் நெஞ்சில் இடம் கொண்டான், மற்றோர் நெஞ்சு அறியான். மற்றோர் நெஞ்சு அறியான்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தர் நெஞ்சுக்குள்ள அவன் இல்லைன்னு அர்த்தமா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த பொருள் கிடையாது. மற்றோர் நெஞ்சு அறியான் அப்படின்னா, இப்போ நம்ம நம்ம நெஞ்சுக்குள்ள இறைவன் இருக்கான். அப்படி இருக்கும்போது
அந்த இறைவன் நமக்குரிய இறைவனாக நாம எண்ணி வணங்கும் போது அவன் நமக்கு இறைவன் என்று இருப்பான். ஒரே நேரத்துல இருவருக்கு ஒரே தெய்வமாக அவன் அமர்ந்திருப்பது, இப்போ இருவருக்கும் அந்தர்யாமியாக பொதுவான ஒரு அந்தர்யாமியை எடுத்துக்கங்க, அப்படி கிடையாது. அப்படி பொதுவான தெய்வமா அவன் பரம், வியூகம், விபவம், இது எல்லாத்துலயும் தான் இருக்கானே. அப்ப அந்தர்யாமியாக இருக்கும்போது அர்ச்சை ரூபத்துல அவன் எல்லாருக்குமான தெய்வம் தானே. எல்லாருமா போய் தானே பாக்குறோம் அவனை. பாக்குற ஒவ்வொருவருக்கும் அவன் வெவ்வேறையா இருக்கானா? இல்ல. ஆனா ஒவ்வொருவருக்கும் மனதிற்குள்ள அவன் ஒரு தெய்வம் என இருக்கும்போது, எனது ஸ்வதர்மம் என்னங்கிறத எனக்கு சொல்ற தெய்வமா அவன் இருப்பான். நான் எப்படி செய்ய வேண்டும்? இப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு புரட்டாசிக்கு விரதம் இருக்கிறார். அது அவருக்குரிய அந்தர்யாமி அவருக்கு சொல்றார். நீ விரதம் இருன்னு சொல்றார். அவன் அப்படி வழிபடுறான். என் எதிர்த்த வீட்டுல இருக்கிறவர் ஏகாதசி தோறும் விரதம் இருந்து நான் வழிபடுறேன்னு அவர் சொல்றார். அவருக்கு அந்த அந்தர்யாமி அப்படி சொல்றான். இன்னொருவர் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் பெருமாள் கோயிலுக்கு போயிருவேங்க. அது அவருக்குரிய அந்தர்யாமி சொல்லுது. அப்ப இத மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் தான் மற்றோர் நெஞ்சு அறியான். இன்னொருத்தனை பார்த்து கம்பேர் பண்ணி வர்ற பக்தி கிடையாது. அவன் அப்படி இன்னொரு நெஞ்ச நமக்கு அவன் அறிய மாட்டான். அப்படி எனக்கான தெய்வமா எனக்குள்ளேயே இருப்பான். அதுதான் அதுல பொருள். கைவல்ய முக்திங்கிற பேர்ல இத சைவ சித்தாந்தம் விளக்கும். கைவல்ய முக்திங்கிறது உயர்ந்த நிலைன்னு சொன்னா வைணவம் என்ன சொல்லும்? கைவல்ய முக்திங்கிறது அதுக்கு இன்னும் தாண்ட வேண்டிய நிலைதான்னு சொல்லும். தன் ஆன்மாவில் தான் லயித்திருத்தல் தான் கைவல்ய நிலை. ஆன்மனுக்கு மேல போகக்கூடிய தன்னுடைய ஆன்மாவை கொண்டு போய் அந்த சிவத்துல அதன் திருவடிகளில் கலக்க விடுவது மாதிரியான ஒரு இடத்துக்கு போறதுதான் சிறந்தது. ஆனா கைவல்யம்ங்கிறது அது பெரிய பதவி. அது முக்திகள்ல 4-5 விதம் சொல்லுவாங்க. அதுல கைவல்ய முக்தி, சாயுஜ்ய முக்தின்னு பெரிய பிரிவுகள் உண்டு. அதுல கைவல்ய முக்திங்கிறது ஆன்மாவில் லயித்திருத்தல், தன் ஆன்மாவில் தன் சுயத்தில் தான் லயித்திருத்தல். அப்ப அதே மாதிரி இங்க அந்தந்த அந்தர்யாமியாக இருக்கிற இறைவனில் லயித்திருத்தல். அந்த இறைவன் இன்னொரு நெஞ்சுக்கு போக மாட்டான். உன் நெஞ்சில் இருக்கிற இறைவன் உன் நெஞ்சில தான் இருப்பான். அந்த வார்த்தைக்கு தான் இந்த பொருள். வந்த நாள் வந்து என் நெஞ்சு இடம் கொண்டான், மற்றோர் நெஞ்சு அறியான். வந்த நாள்லயே அவன் நெஞ்சுக்குள்ள வந்துட்டான். அடுத்து அவன் மாற மாட்டான். இன்னொருவருடைய அந்தர்யாமி தெய்வம் டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்து உட்காராது. எல்லாருக்குமே அந்தந்த அந்தர்யாமி தெய்வம் அவரவருக்கு உண்டு. அடியேனுடைய சிந்தையாய் வந்து தென் புலர்க்கு என்னை சேர்கொடான். எனது சிந்தையாய் வந்து, அந்த வார்த்தையை கவனிக்கணும். அது என்ன சிந்தையாய் வர்றது? எப்ப என் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய இறைவன் அவன் எனக்குள் இருப்பதை எனக்கு உணர்த்தி நான் அவனை புரிந்து கொள்ளும்படி என் நெஞ்சில் இருக்கும் இறைவனை நான் உணரும்படி செய்த உடனேயே எனது சிந்தனை அவனுடையதாகிவிடும். நான் என்னும் உணர்வே சிந்தனை வழியாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அந்த சிந்தனையே அவனாயிடுறான். அடியேனுடைய சிந்தையாய் வந்து இப்ப பாருங்க, நான் எங்க போச்சு? முதல் பாட்டுல என்ன வந்தது? நனவில் சென்று ஆர்க்கும் நன்னற்கு அறியானை நான் அடியேன் நரையூர் நின்று நம்பியைன்னு சொன்ன இடத்துல இங்க எப்படி வருது? சிந்தையாய் வந்து, அடியேனுடைய சிந்தையாய் வந்து, நானே இல்லை, அவன் சிந்தையாய் வந்துட்டான். தென்புலம், தென்புலத்தான் அப்படின்னா யமனுக்கு பேர். யமன் வந்து தெற்கு திசைக்கு அதிபதி. ஆகவே தென்புலத்தான் அப்படின்னு சொல்றது. அப்ப இறந்து போனவர்கள் யமனுடைய நகரத்துக்கு தான் போறாங்க. ஆகவேதான் தென்புலத்தார் என்றால் உயிர் நீத்த மூத்தோர். நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உயிர் நீத்த மூதாதையர்களுக்கு தென்புலத்தார்னு பேர். தென்புலத்தான் அப்படின்னு ஒருமையில சொன்னா அது யமனை குறிக்கக்கூடிய சொல். இங்க தென் புலர்க்கு, புலார்ல தென்புலத்தான்னு சொல்லல, தென் புலர்க்குன்னா தென்புலத்தை உடையவருக்குன்னு அர்த்தம். தென்புலத்தை உடையவர் யாரு? தென் திசையின் அதிபதி யாரு? யமன். அவருக்கு சென்று நான் நான் சேர்ந்து விடாதபடிக்கு சேர்கொடான். அவரோ அந்த இடத்துல என்னை சேர விட மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறப்பு, இறப்பு, இறப்புக்கு பிறகு யமபட்டணத்துக்கு போகணும். அங்க போய் பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கணும். அதற்கு பிறகு மறுபிறப்பு கொடுக்கப்படும். இப்ப யமனுடைய இடத்துக்கே நீ சேர விட மாட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த இறப்புக்கு பிறகு நீ அவன் வைகுண்டத்துக்கு கூட்டு போயிடுவான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சிந்தையை எனக்கு கொடுத்தான். சிந்தையாய் வந்து தென் புலர்க்கு என்னை சேர்கொடான். இது சிக்கன பெற்றேன். இதே வார்த்தையை மாணிக்கவாசகர் பயன்படுத்துறார். சிக்கன பிடித்தேன்.
இனி இது சிக்கன இந்த ஐடியாவை இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன். நான் பெற்றேன் அப்படியே சிக்கன பெற்றேன்னு அப்படியே இறுக பிடிச்சுக்கிட்டேன். அப்படியே மைண்ட்ல பதிய வச்சுக்கிட்டேன். அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி மனசுல பதிய வைத்துக் கொண்டேன். கொந்து உலாம் பொழில் சூழ், கொந்துனா கொத்துன்னு அர்த்தம். பொழில் சூழ், கொந்து உலாம்னா பூங்கொத்துகளால் நிரம்பப் பெற்ற சோலைகள் சூழ்ந்த குடந்தை தலைக்கோ, குடந்தைக்கு தலைவனாகிய அரசன். அதான் குடந்தை தலைக்கோ, கோன அரசன், தலைனா சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜன். அதுதான் தலைக்கோ. அந்த தலைக்கோவை குடமாடிய கூத்தனை, குடமெடுத்தாடும் கூத்தன், இரு பொருள் உண்டு, ஏற்கனவே பார்த்திருக்கோம். எந்தையை, எனக்கு தந்தையானவனை, எந்தை தந்தை தம்மானை, எனக்கு மட்டும் அவன் தந்தை இல்லை, எனக்கு, என் அப்பனுக்கு, என் அப்பனுக்கு அப்பனுக்கு, என் தாத்தனுக்குன்னு, என் குடும்பத்துல, என் பரம்பரைக்கே அவன் தான் மூத்தவன், தலைவன். எம் பிரானை, என் தலைவனை எத்தால் மறக்கேனே. எத்தால்லாம் எதனால் அப்படிங்கிறதான் எத்தால். என்ன காரணத்தாலேயா மறப்பேன் நான்? முதல் பாட்டுல என்ன சொன்னேன்? அவனை கண்டுகொண்டேன். ரெண்டாவது பாட்டுல என்ன சொன்னேன்? அவனை ஏற்றுக்கொண்டேன். சரிப்பா, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சிக்கல் வந்து, வேற ஏதாவது ஒரு டைலாக் வந்து, வேற ஒருத்து லாஜிக் வந்தா நீ இவனை மறந்துடுவியா? அப்படி கேட்டா அதான் இதான் பதில். எத்தால் மறக்கேனே, என்ன காரணத்தாலேயா மறப்பேன் நானு? அவனே நான் பிறந்த நாள்ல என் நெஞ்சுக்குள்ள வந்து இருந்தவன், அவனே தன்னை எனக்கு காண்பித்து அருளியவன், வேற எங்கேயும் போகாம எனக்காக மட்டுமே என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறவன், மற்றொரு நெஞ்சு அறியான். என்னை இந்த சிந்தனை வந்து, இதை வந்து இதுவே என் சிந்தை என அவனே அமர்ந்ததால் எனக்கு வந்து யமனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாம ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட தெய்வம் குடந்தையில் இருக்கிறது, குடமாடும் கூத்தனாக இருக்கிறது, எனக்கு தந்தை போல் இருக்கிறது, என் தலைமுறைக்கே தந்தை என விளங்குகிறது, எனக்கு தலைவனாக விளங்குகிறது. இவ்வளவு இருக்கிற தெய்வத்தை நான் எப்படியா மறப்பேன்? அதான் நினைவில் நிறுத்துதல். அப்ப பிற ஒரு சேலஞ்ச் வந்தா இதை மறந்துட மாட்டியே, அதனால மறக்கவே மாட்டேன். நினைவில் நிறுத்துதல். எத்தால் மறக்கேனே, என்ன காரணத்தாலேயா மறப்பேன் நினைக்கிறீங்க? இப்படி ஒரு கேள்வியை கேட்கறீங்க. அதுதான் பக்தன் மூணாவது பொசிஷன். கண்டு ஏற்று நினைவில் நிறுத்தி அப்படி வர்றது. அடுத்த பாட்டுல பாருங்க, உரங்களால் இயன்ற மன்னர் மாள. உரம் அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம். இப்ப பயிர்களுக்கு உரம் இடுதல்லாம் என்ன அர்த்தம்? பயிர்களை வலிமைப்படுத்துதல்னு அர்த்தம். ஸோ அவன் நல்ல நெஞ்சோரம் உள்ள ஆளு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நெஞ்சு உரம்னா என்ன அர்த்தம்? நெஞ்சு வலிமை உடையவன், அதாவது எண்ணங்களால் வலிமை பெற்றவன், மன வலிமை படைத்தவன் அர்த்தம். அப்போ மன உரம், நெஞ்சுரம் அப்படின்னு சொல்றது. அப்போ உரங்களால் இயன்ற மன்னர் என்ன அர்த்தம்? தனது வலிமைகளால் முயன்று பார்த்த மன்னர்கள். எங்க? பாரதத்து மகாபாரத யுத்தத்துல எதிரில் இருக்கிற மன்னர்கள்லாம் தங்கள் வலிமையை பெரிதாக நினைத்து இவர்களை ஜெயிச்சிடலான்னு வராங்க. துரியோதனர்கள் எல்லாரும் நமக்கு தான் தெரியுமே, கௌரவ சேனையினுடைய எண்ணிக்கை தான் அதிகம். பாண்டவர்கள் சைடுல இருக்கிற சேனையை விட, பாண்டவர்களது படைபலத்தை விட கௌரவர்களது படைபலம் தான் ஜாஸ்தி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைச்சிருப்பாங்க? நமக்கு தான் வெற்றி, நம்ம வலிமை ஜாஸ்தி, அவங்கள விட அடிச்சிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதுதான் இங்க வார்த்தை. உரங்களால் இயன்ற மன்னர். இயன்றன இந்த இடத்துல முயற்சித்தேன்னு அர்த்தம். செய்து பார்த்த, ஒரு முயற்சியை செய்த, தங்களது வலிமைகளால் முயற்சியை செய்து பார்த்த மன்னர்கள் எல்லாம் மாளும்படி, இறந்து போகும்படி பாரத யுத்தத்தில் ஒரு தேர் ஐவருக்கு ஆய்ச்சென்று, ஐவர்க்காய் சென்று, ஐவர் யாரு? பாண்டவர்களுக்காக சென்று இறங்கி ஒரு தேர் ஊர்ந்து அவருக்கு இன்னருள் செய்யும் எம்பிரானை. உரங்களால் இயன்ற மன்னர் மாள பாரதத்து ஐவர்க்காய் சென்று இறங்கி ஒரு தேர் ஊர்ந்து அவர்க்கு இன்னருள் செய்யும். அப்படி வாசிக்கணும். பாண்டவர்களுக்காக போய் அவர்கள் நிலைமையை கண்டு இரக்கப்பட்டு இறங்கி அவர்களுக்காக ஒரு தேரை ஓட்டி, விஜயன் அதாவது அர்ஜுனனுக்காக தேரை ஓட்டி, அதனால் என்ன செய்தான்? உரங்களால் இயன்ற மன்னர், அவர்களுக்கு எதிராக
தங்களது வலிமையை காட்டி வெல்ல முயற்சித்த எல்லா மன்னர்களும் ஆளும்படி செய்து இவர்களுக்கு அருளை கொடுத்த எம்பிரான் என் தலைவனை வம்பு ஆர் புனல் காவிரி அரங்கம் ஆழி. வம்புனா வாசனை நறுமணம்னு இருக்கும். நறுமணம் மிக்க நீரை கொண்டு வரக்கூடிய புனல்ல நிரம்பிய நீர் நிரம்பி ஓடுகிறது காவிரியில. அந்த நீர் அப்படியே மனம் வீசும் நல் நீராக இருக்கிறது. அப்படிப்பட்ட காவிரி பாயும் அரங்கத்தை ஆள்பவன். ஆள்பவன் ஆழி. இப்போ நம்ம இதை சொல்றோம் இல்லையா, இந்த இந்த தொழிலாக பெயர்னு சொல்றது. இத என்னெல்லாம் சொல்றது, ஆள்பவன் ஆழி, தோள் உடையவன் தோழி, அப்புறம் என்னது, வில்லுடையவன் வில்லி, இப்படி சொல்றோம் இல்லையா. அத மாதிரி இந்த இடத்துல ஆழி அப்படின்னா ஆள்பவன். அரங்கம் ஆழி, அரங்கத்தை ஆள்பவன். என் ஆழி, என்னை ஆள்பவன். விண் ஆழி, விண்ணுலகையெல்லாம் ஆள்பவன். அப்படி, அதாவது எப்படி சொல்றாரு பாருங்க. பூலோகம் அரங்கம் ஆழி, ஜீவாத்மா இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள். அதாவது அரங்கம் என்பது ஒரு ஊர், அசித்து ஒரு ஊர், பொருள். அந்த பொருளையும் அவன்தான் ஆளுகிறான். என் ஆழி, நான் எனப்படும். நான்கிறது ஒரு உயிர். ஒரு உயிர் அப்படிங்கிறது சித், கான்சியஸ் உடைய உயிர். அப்போ இந்த ஜீவாத்மாவை ஆள்பவனும் அவன்தான், என் ஆழி. இது எல்லாத்தையும் விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தேவர்கள், அதற்கும் மேல இருக்கக்கூடிய நித்திய சூரிகளாகிய அந்த உலகத்தையும் ஆள்பவன் அவன்தான். ஆக எல்லா உலகையும் அவன் தான் ஆளுகிறான். ஆகவேதான் 3 இதை சொல்றாரு. அரங்கமாளி, என்னாளி, விண்ணாளி, அனைத்தையும் ஆள்பவன். ஆழிசூழ் இலங்கை மலங்க, மலங்கன கலங்கும்படியாக. ஆழி கடல், கடல் சூழ்ந்த இலங்கை கலங்கும்படியாக சென்று சரங்கள் ஆண்ட தன் தாமரை கண்ணனுக்கு. சரங்கள் ஆண்டனா, அதாவது அந்த அம்புகளை எடுத்து தொடுப்பதுல அந்த அம்புகள் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிந்த குடிமகன் போல. அவன் மன்னன் ஆள்கிறான், குடிமக்கள் அவன் பேச்ச கேட்டு நடக்கிறாங்க. அப்ப அவன் வில்லுல அம்பை தொடுத்து அப்படி சரத்தை அனுப்புனானா, சரம் என்பது அன்பு, அம்பை அனுப்புனான்னா அந்த அம்பு மன்னனின் சொல் பேச்சை கேட்கும் குடிமகன் போல அவன் பேச்ச கேட்கும். அதை வைத்து அவன் என்ன செய்தான், ஆழிசூழ் இலங்கை மலங்கச் செய்தான். இலங்கை அப்படியே மலங்கும்படியாக தனது சரங்களை ஆண்ட குளிர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவன். இலங்கையை அழித்தவன் குளிர்ந்த தாமரை போல கண்களை உடையவன். அது எப்படி, நீ வணங்கி நின்றனா கண்களில் இருக்கிற அருள் உனக்கு வந்திருக்கும். நீ எதிர்த்து நின்ற அப்படின்னா அவனுடைய சரங்கள் உனக்கு பதில் சொல்லியிருக்கும் இல்லையா. ஆகவே அதுதான் அந்த இடத்துல தன் தாமரை கண்ணன், குளிர்ந்த கண்களை உடையவன். அவனை அன்றி என் மனம் தாழ்ந்து நில்லாதே. அவனை தவிர வேறு எவர்கிட்டையும் போகாதுன்னு சொல்லணும் இல்லையா. அதுல 2 பொருள் வைக்கிறார். தாழ்ந்து நில்லாதேனா நீங்க பணிந்து நிற்பது. இவனை தவிர வேறு எவரிடமும் என் மனம் பணிந்து நிற்காது. தாழ்ந்து நில்லாதே, என் மனம் தாழ்ந்து நில்லாதே, என் மனம் பணிந்து நிற்காது. சரி, இவனை தவிர வேற யாருக்கிட்டையாவது பணிந்து நிக்கலாம்னா அவன் இவனை விட தாழ்ந்தவனாதான் இருப்பான். அப்ப அவன்கிட்ட நிக்கணும்னா நீ தாழ்ந்துதான் நிக்கணும். இவன்கிட்ட நிக்கும் போது, இப்போ முதலமைச்சரை பாக்குறீங்க, முதலமைச்சர்கிட்ட நிக்கும்ன்றதை விட இன்னொரு அமைச்சர்கிட்ட போனீங்கன்னா அது தாழ்ந்து நிற்றல் தானே. முதலமைச்சர்கிட்டயே நின்னவன் போய் எதுக்கு இன்னொரு அமைச்சர்கிட்ட நிக்கணும், அது தாழ்ந்து நிற்றல் தானே. அப்ப அத மாதிரி வேற தெய்வத்துக்கிட்ட நீ போனா கூட அது தாழ்ந்து நிற்றல் தான் அப்படின்னு இன்னொரு பொருள் உண்டு. என் மனம் தாழ்ந்து நில்லாது. இன்னொரு தெய்வத்திற்கு வேறு எவரிடமும் என் மனம் வணங்கி நிற்காது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம், இறைவனை உறுதியாக அவனை மட்டுமே நிலைத்து நிற்றல்னு அர்த்தம். முதல் பாடல் அவனை கண்டு நிற்றல், 2வது பாட்டுல அவனை ஏற்று நிற்றல், 3வது பாட்டுல நினைவில் நிறுத்துதல், இப்ப 4வது பாட்டுல அவனே என்று நிலைத்து நிற்பது. ஆங்கு வெம் நரகத்து அழுந்தும் போது. ஆங்குனா வானுலகத்துல, மேலுலகத்துல, நரகத்துல நான் அந்த துன்பங்களை அனுபவிக்கும் போது அஞ்சேல் என்று பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு
அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரையன்ன பொன்னாரடி எம்பிரான். நான் நரகத்துக்கு போய் துன்பங்களை அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கிட்டா கூட, அனுபவிச்சா கூட, அனுபவிக்க மாட்டேன்னு முதலே சொல்லியாச்சே. 2வது பாட்டுலயே தெளிவா சொன்னார் இல்லையா? நான் என்ன செய்ய மாட்டேன். அவன் சிந்தைக்குள்ள வந்துட்டதுனால, நான் இந்த 3வது பாட்டுல அடியேனுடைய சிந்தையாய் தென்புலர்க்கு என்னை சேர்கொடான். தென்புலர்த்தார்ட்ட நீ சேர்க்க மாட்டான், அங்க கொண்டு விட மாட்டான். இருந்தாலும் நான் செய்த பாவங்களெல்லாம் திடீர் நரகத்துக்கு போயிட்டேன்னே வைங்களேன், அங்கேயும் விடாம வந்துருவான். கருணை உள்ளவன் என் மேல. நேர அங்க கவலைப்படாதப்பான்னு சொல்லி என்னைய தாங்கிட்டு போவான் அவன். தாமரையன்ன பொன்னாரடி எம்பிரான். தாமரை போன்ற பொன்னான திருவடிகளை உடைய எம்பிரான் என்னை நான் நரகில் உழலும் போது கூட கவலைப்படாதே அஞ்சேல் என்று என்னை தாங்கி ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்டவன் யாரு? என்னுடைய தலைவன். உம்பர்க்கு அணியாய் நின்ற வேங்கடத்து அரியை. அரினா நரசிம்மன். திருவேங்கடத்துல நரசிம்மருக்கு ஒரு சன்னதி இருக்கு. திருவேங்கடத்துல இருக்கிற நரசிம்மரை பலரும் பாடியிருக்காங்க. வேங்கடநாதன் அளவிற்கே அவரும் புகழ்பெற்ற தெய்வம் தான் திருவேங்கடத்து நரசிம்மர். அந்த நரசிம்மரை சொல்றாரு, உம்பர்க்கு அணியாய், வானுலகில் இருப்பவர்களுக்கு அணிபோல் விளங்கக்கூடிய வேங்கடம். வேங்கடம் பூலோகத்துல இருக்கு. ஆனா பூலோகத்துல இருக்கிற வேங்கடம் வானுலகில் இருப்பவர்களுக்கு ஒரு அணியாக விளங்கக்கூடியது. அங்கு இருக்கக்கூடிய நரசிம்மனை பரி கீரியை, பரினா குதிரை, குதிரை வடிவில் வந்த அரக்கனை, கீரி அதனுடைய வாயை கிழித்து கொன்றவர். ஆகவே பரி கீரியை வெண்ணெய் உண்டு உரலினிடை ஆப்புண்ட தீங்கரும்பினை தேனை நன் பாலினையன்றி என் மனம் சிந்தை செய்யாதே. இப்ப மனம் யாரை தவிர சிந்தை செய்யாது? இப்போ இந்த நிலை என்ன நிலை? நமக்கே தெரியும். சிந்திக்கும் நிலை, இறைவனை குறித்து சிந்திக்கிற நிலை. இப்ப சிந்தனை அவனாயிட்டான். அவனையே நிலைத்து மனதில் நிலைத்து அவனையே பற்றி கொண்டு அவன் ஒருவனை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப அவனையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இறைவனை எப்படி சொல்றேன்? தீங்கரும்பினை தேனை நன்பாலினை, இந்த 3மாக விளங்கக்கூடியவனை அப்படின்னு அதை சொல்லுது. அந்த 3க்கு என்ன பொருள்? அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. கரும்பு இனிய சுவையுடையது, தேன் இனிய சுவையுடையது, பால் இனிய சுவையுடையது. அப்ப எப்படி 3மாக சொன்ன அப்படின்னா, இப்ப கரும்பு இருக்கு. கரும்பு இனிய சுவை தரக்கூடியதுன்னா நான் என்ன செய்யணும்? முதலிலிருந்தே அதை நல்ல நிலத்தை பார்த்து, அந்த நிலத்தில் அதை பயிரிட்டு, அதற்கன்றாக வைத்து, அதற்கு நீர் பாய்ச்சி, உரம் போட்டு, அதை பூச்சிகள் எதுவும் பாதிக்காத வண்ணம் பார்த்து, பருவத்துக்கு அதற்கு எல்லாத்தையும் செய்து, அந்த கரும்பை நானே விளைய வைத்து கொண்டு வந்தால்தான் அந்த செழிப்பு தான் எனக்கு எதை கொடுக்கும்? எனக்கு அந்த தீங்கரும்பினை கொடுக்கும். அப்ப தீங்கரும்பின் சுவை என்பது என்ன? முதல் பாட்டுல ஒரு வரி வந்ததா? என்ன வரி வந்தது? நனவில் சென்று ஆர்க்கும் நன்னர்க்கும் அறியானை. நல்ல பிராக்டிஸ் முதல்ல இருந்தே நியமங்களுக்கு உட்பட்டு ஒரு நெறிக்குள் நின்று அந்த நெறிக்குரிய எல்லாவற்றையும் கடைபிடித்து அதன்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஜிமெண்டட் ப்ராசஸ் அப்படியே கரெக்டா அதுபடியே ஃபாலோ பண்ணி அப்படியே முறைப்படி வளர்ந்து வந்தால் அவன் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் தீங்கரும்பு. முறைப்படியாக வளர்ந்து வருபவர்களுக்கு, முறைப்படியாக அவனை வணங்கி வருபவர்களுக்கு, கிரமமாக சொல்லப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றி வருபவர்களுக்கு அவன் கிடைப்பான், அவன் அருள் கிடைக்கும். அதுதான் தீங்கரும்பு. நானே விளைய வைத்து பக்குவப்படுத்தி அதை கொண்டு வர்றது. தேன், தேன்னா என்ன? நான் தேனை அருந்துவதற்கு என்ன செய்யணும்? நான் ஏதாவது செய்யணுமா? இல்லை. தேனீக்கள் ஒவ்வொரு பூக்களாக போய், ஒவ்வொரு பூவா போய் அதை அப்படியே தேனை சேகரித்து கொண்டு அப்படியே தனது கூட்டுல சேமித்து வைக்கிறது. நான் போய் அதை அப்படியே பிழிந்து எடுத்துக்கொண்டு அதை ரசிக்கிறேன். அப்ப இந்த தேனி என்ன? அடியவர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், குருமார்கள் இவர்களெல்லாம் போய் வெவ்வேறு விதங்கள்ல இறைவனின் அருள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை வெவ்வேறு விதங்களிலிருந்து திரட்டி கொண்டு
நமக்கு அப்படியே ஒரே இடத்துல தேன் போல வச்சுட்டு போறாங்க. தேன் கெட்டு போகாது சீக்கிரத்துல. இப்ப பிரமிடு முதல்ல எஸ்கவேட் பண்ணி உள்ள எடுக்கும்போது அதுல இருந்தது தேன் வந்து கெட்டு போகாம இருந்த தேன். தேன் கெட்டு போகாது. ஏன்னா அதுல பூக்கள்ல இருந்து அந்த நெக்டாரை எடுக்கிற தேனீ அதுல தன்னுடைய உடம்புல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு திரவத்தை அதோட சேர்த்து தான் தேன்கூட்டுல வைக்குது. அதனாலதான் அதுக்கு மஞ்சள் நிறம் வருது, பொன் மஞ்சள் நிறம். இல்லைன்னா பூவில் இருக்கிற தேன் வந்து வெள்ளை நிறத்துல பனித்துளி போலதான் இருக்கும். அதனாலதான் அது பேர் நெக்டார். நெக்டார் பனித்துளி போலதான் இருக்கும். அந்த நெக்டார் வந்து இதுக்குள்ள தேனீக்கு உள்ள போய் திரும்ப ப்ராசஸ் ஆகி வரும்போது பொன் மஞ்சள் நிறத்துல மாறிடுது. அப்ப அது கெட்டு போகாத வண்ணம் அதுல ஒரு கெமிக்கல் ஆட் ஆயிருது. அதான் தேனீ. அதனாலதான் சித்தர் பாடல்ல என்ன சொல்லுவாங்க, தேனை சொல்லும் போது வண்டின் எச்சில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த ஊறுபட்ட வண்டின் எச்சில் கொண்டு மாறுபட்ட கல்லின் மீதுன்னு சொல்லி பாட்டு படிச்ச ஞாபகம். அப்ப இந்த இந்த தேன் போல இருப்பது என்ன? ஆச்சாரியார்கள் அல்லது இந்த மாதிரி இறைவனின் அருள் பெற்ற அருளாளர்கள் இறைவனின் அருளை அருந்தி, தேனை அருந்தி, பூவில் இருக்கிற தேனை அருந்தி அதை அனுபவித்து அவர்களது சொற்களாக மாற்றி நமக்கு கொடுக்கிறாங்க. அதான் தேன். அவர்கள் அடைந்த அருள் பூவில் இருக்கிற தேன். அதை நமக்கு அவங்க கொடுக்கும்போது அவர்களது அனுபவத்தை சேர்த்து அதுல கொடுக்கறதுனால அது தேன். அந்த தேன் போல அந்த இறைவன் நமக்கு கிடைப்பான். இறைவனி அதாவது மூத்தோர் சொல்லை பின்பற்றுதல், ஆச்சாரியர்களது குருவின் சொல்லை பின்பற்றுதல், இறைவனின் அருள் பெற்ற அடியவர்களின் சொல்லை பின்பற்றுவதும் இறைவனின் இனிமையை நமக்கு கொண்டு வந்து அருளின் இனிமையை தரும். நல் பாலினை. பால்ங்கிறது என்ன? நேர இப்ப பார்த்தோம் இல்லையா, கன்றுக்கு இறங்கும் பசு. கன்றுக்கு வந்து பசு நேர பாலை கொடுக்கும். பாலுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு? குழந்தை அழுதா தாய் என்ன செய்யறா? அப்படியே குழந்தைய தூக்கி அமுது ஊட்டுறா. நடுவுல என்ன ப்ராசஸ் இருக்கு? கரும்புக்காவது விளைய வைக்கணும், அதை எல்லாம் செய்யணும், கொண்டு வந்து கொடுக்கணும். தேனுக்கு தேனியோட ப்ராசஸ் ஒன்று இருக்கு. நம்ம எடுத்து அதை பிழியணும், அவ்வளவுதான். குருவை வணங்கி அவன் அருளை பெற்று அவன் வார்த்தையை கேட்கணும். தேன் கூட்ட பிழியறது தான். தேன் ஆல்ரெடி இருக்கு. ஆனா குழந்தைக்கு பால் அந்த நொடி அப்போது ஊறி வந்து கிடைப்பது. அதுதான் இறைவனின் அருள். நேரடியா அவன் வந்து அருள்வான். ஞான சம்பந்தருக்கு வந்து அமு இவ உமையம்மை வந்து உமையே நேரடியா பால் ஊட்டினாள்னு சொன்னா என்ன பொருள்? இறைவனின் அருள் நேரடியாக தரப்பட்டது. அவர்கள் முறைமை நெறிக்குள் நின்று வணங்கி அதை பெறுபவர்களாக இல்லை. ஒரு குருமுகமாக அமர்ந்து ஒன்றை கேட்டு அதன் வழியாக பிராக்டிஸ் வழியாக போய் இறைவனை அடைந்தவர்கள் இல்லை. நேரடியா இறைவனே வந்து இந்தான்னு வாயில ஞானப்பாலை ஊத்திட்டு போனான்னா அதுக்கு பொருள் அதுதான். அதான் ஞானப்பால் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. ஞானப்பால் அருந்தியவன்னா என்ன அர்த்தம்? நேரடியாக இறைவனால் அருளை பெற்றவன் அர்த்தம். நேரடியாக குழந்தை எப்படி பால் அருந்துகிறது? ஒரு கை குழந்தை பால் அருந்தும் போது பாலை எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊத்தி அதை ஊத்தி வெண்ணெய நெய்ய அப்படியா கொடுக்குறோம் குழந்தைக்கு? நேரடியாக அந்த குழந்தை பாலை அருந்தும். கன்று பசுவிடம் எப்படி பால் அருந்தும்? பாலை கறந்து ஒரு பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுங்க, சீனி கலந்து கொடுங்கன்னா கேட்கும்? நேரடியா அருந்தும். அப்ப அதை போல நேரடியாக இறைவனின் அருள் அதுவும் இனிமையானது. ஆகவேதான் இந்த 3 விதங்கள்லையும் சொல்வதற்கு தான் கரும்பு, தேன், அப்புறம் பால், இந்த 3ஐயும் சொல்றது. வெண்ணெய் வெண்ணெய் உண்டு உரலினிடை ஆப்புண்ட தீங்கரும்பினை தேனை நன்பாலினை. இந்த 3 விதங்களிலும் அவன் அருள் அவன் நமக்கு கிடைக்கக்கூடியது. 3 விதங்களையும் கிடைக்கக்கூடியது அவனுடைய அருள் தான். ஒன்றுக்கொன்று குறைவு கிடையாது. 3மே இனிமையானதுதான். அவனை அன்றி என் மனம் சிந்தை செய்யாது, என் மனம் வேற எதையும் சிந்திக்காது அப்படின்னு அதை டிக்ளேர் பண்றாரு. இப்போ நான் சிந்திக்கிறத இன்னொருத்தனுக்கு சொல்லணும்ல. இப்ப நான் சிந்திக்கிறேன், என் சிந்தனை முழுவதும் அவனாகவே இருப்பான். அவனை நான் எப்படிலாம் சிந்திப்பேன்? முறைப்படி வணங்குபவர்களுக்கு தெய்வமாக வணங்க வரக்கூடியவனே தீங்கரும்பே, மூத்தோர் சொல் மூத்தோர் அனுபவித்து தங்களது சொல்லாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அவனது அருள். அப்படிப்ப அந்த அருளை தரக்கூடியவனாக விளங்கும் தேனே, நேரே வந்து அருள் செய்யக்கூடிய தாய் போன்றவனே, நன்பாலினே.
நற்பாலே அப்படிலாம் அவனை என் மனசுல நான் சிந்திப்பேன். சரி, சிந்திச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? சிந்தனைன்னு சொல்லும் போதே நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லணும் அத. அதனாலதான் ஒருத்தர் சொல்றத சிந்தனைன்னு சொல்றோம். ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு நமக்கு சொல்றாருன்னா அது சிந்தனை. சிந்தனைனாலே அது சொல்லப்படுவது, இன்னொருவருக்கு சொல்லப்படுவது, சிந்தித்து சொல்லப்படுவது. அப்ப அடுத்ததாக சொல்றத பத்தி சொல்றாரு. என்ன சொல்லுவேன்? பிறர்க்கு உரைத்தல்னு சொல்றது. சிந்தித்தல், அப்புறம் பிறர்க்கு உரைத்தல். பிறர்க்கு உரைக்கும் போது எப்படியா, எள்தனை பொழுது ஆகிலும், எள் தனை பொழுது, எள்ளளவு பொருளுது இருந்தாலும், எள்ளளவு பொழுது ஆனாலும், என்றும் என் மனத்து அகலாது இருக்கும் புகழ். அவன் எப்படிப்பட்ட புகழுடையவன்? எள்முனை அளவு நேரம் கூட என் மனசுல இருந்து அவன் அகல மாட்டான். அந்தர்யாமியாக இருக்கான்னு சொல்றான் இல்லையா, அந்த தெய்வத்தை அப்படி உருகி உருகி பாடுறாரு. நான் மறந்து போவேன்யா. அவர் அந்த வார்த்தையை கவனிங்க. மறவாது, நான் மறவாது இருக்கும்ங்கிற வார்த்தையை சொன்னாரான்னு கவனிங்க. எழுதனை பொழுதாகிலும் என்றும் நான் மறவாது இருக்கும் புகழ்னு அவர் சொல்லல. எழுதனை பொழுது ஆகிலும் என்றும் என் மனத்து அகலாது இருக்கும் புகழ் அவன். அவன் அகல மாட்டான். நான் வேணா கண்டுக்காம இருப்பேன். நான் வேணா வேற வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இவன் என் மனசுல இருக்காங்கிறதையே நான் மறந்தவனா இருப்பேன். ஆனா அவன் நான் கருணை உள்ளவன். என் மனதிலிருந்து எள்முனை பொழுது கூட நகர மாட்டான், எங்கேயும் போக மாட்டான். எழுதனை பொழுதாகிலும் என்றும் என் மனத்து அகலாது, அகலாதுன்னா விலகி போகுதல், அகலாது இருக்கும் புகழ். அப்படிப்பட்டவன் அவன். தட்டு அலர்த்த பொன்னே அலர் கோங்கின் தாழ்வொழில் திருமால் இருஞ்சோலை. கோங்கு மரங்கள் திருமால் இருஞ்சோலையில பூத்து இருக்கு. இது இவளும் பாடுறா. பேர் என்ன, நாச்சியார் திருமொழியிலையும் கோங்கு மலர்ந்த திருமால் இருஞ்சோலைன்னு சொல்லுவா. அதே மாதிரி பெரியாழ்வாரும் திருமால் இருஞ்சோலையில கோங்கு மலர்ந்ததை பத்தி பேசுவாரு. கோங்கு மரம் வந்து திருமால் இருஞ்சோலையில ஸ்பெஷல். மலை இல்லையா, இப்ப போனீங்கன்னாலும் கோங்கு மரம் நிறைய அங்க பார்க்கலாம். வெட்டி வித்தது போக மீதி இருக்கிறது. அந்த கோங்கு மரம் எப்படி இருக்கும்னா, அதை நீங்க எங்க இருந்து இந்த வரி வந்து ட்ரோன் ஷாட் தான் வைக்கணும். அப்படியே சர்ன்னு நம்ம ட்ரோன்ல ஏறி மேல போயிருவோம். மேல இருந்து பிக்கல பார்த்தோன்னு வைங்க, ஒரு மஷ்ரூம் மாதிரி இந்த கோங்கு என்ன செஞ்சிருக்கும்னா, அப்படி அதனுடைய தலை அப்படி பறந்து புஷ்ன்னு இப்படி வந்திருக்கும். அதனுடைய மேல் பக்கம் அந்த மரத்தினுடைய மேல அந்த கிளைகள் எல்லாம் அப்படி பெருசா புஷ் மாதிரி அழகா ரவுண்டா ஒரு மஷ்ரூம் மாதிரி வந்திருக்கும். அது முழுவதும் பூத்து இருக்கு. அப்படி பூத்து இருக்கிறது எப்படி இருக்கு, ஒரு பெரிய தட்டு நிறைய பூவை அடுக்கி வச்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மரம் அப்படி மேல வந்து அப்படியே ஃபுல்லா பூத்து இருக்கு. அதுக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா எவனோ தட்டுல நிறைய பூவையா வச்சு அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க அந்த மலையிலன்னு தோணுமா. அதுதான் அந்த வார்த்தை. தட்டு அலர்த்த பொன்னே அலர் கோங்கின் தாழ்வொழில் திருமாலிருஞ்சோலை. அப்படிப்பட்ட சோலைகள், கோங்கு மரங்கள் எல்லாம் மலர் பூத்து, அதுவும் அந்த நிறம் என்ன நிறம், பொன் நிறத்துல பூக்கும். அதனாலதான் தட்டு அலர்த்த பொன்னே, ஒரு தட்டு நிறைய பொன்னாலான மலர் மலர்ந்தது போல அந்த மரங்கள் எல்லாம் நிறைந்து தாழ்ந்துனா இந்த இடத்துல தனிஞ்சுங்கிற பொருள் இல்ல, தாழ்ந்துனா அபரிமிதமாக அபுண்டன்ஸ்னு அர்த்தம் அந்த இடத்துல. தாழ்பொழி, அதாவது அப்படியே நிறைஞ்சிருக்கியா அந்த மரம், ஏதோ அங்கொன்னு இங்கொன்னா இல்ல, அப்படியே அபுண்டன்ஸா இருக்கு. அதான் தாழ்பொழி. அந்த சோலைகளில் எல்லாம் கோங்கு மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அது பூத்து இருக்கு. அது எப்படி இருக்கு, தங்க பூ எடுத்து தட்டுல அப்படி வச்ச மாதிரி ஒவ்வொரு மரமும் மேல இருந்து பார்த்தா தட்டுல தங்க பூவை வச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சொல்றாரு. அதான் கவிஞனுடைய வர்ணனையே காட்சியா அப்படியே மாறிடும். ஒரு செகண்ட் ஒரு ட்ரோன் ஷாட்டா தான் அதை பார்க்கணும். அப்படி தங்க நிறத்துல தட்டு தட்டா பூ வச்ச மாதிரி மரம் மலர்ந்து குலுங்குகிறது. தட்டு அலர்த்த பொன்னே அலர் கோங்கின் தாழ்வொழில் திருமால் இருஞ்சோலை அம் கட்டியை. அம்முனா அழகிய, இந்த இடத்துல சுவை. அம்முங்கிறது பொதுவா அழகியன்னு அர்த்தம். இந்த இடத்துல இடம் கொண்டு பொருள் பார்க்கும்போது அது சுவையை குறிக்கிறது. சுவை மிகுந்த கட்டி அப்படின்னா என்ன, கற்கண்டு. அப்படியே தேன் இனிப்பு பாகு இதை எடுத்து கருப்பஞ்சாறை எடுத்து அப்படியே கட்டி ஆக்கணும்னா அதை போல இருக்கான் அவன். அப்படி இனிய சுவைமிக்க கட்டி.
கரும்பு ஈன்ற இன் சாற்றை. அது நீங்க எப்படி அனுபவிக்கலாம் அவனை? அவன் கட்டியாவும் இருக்கான். அந்த கட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்னவா இருந்தான்? கரும்பு ஈன்ற இன் சாறு, இனிய கருப்பஞ்சாறா இருந்தான். சாறை என்ன செய்வோம்? அப்படியே கடகடன்னு குடிக்கலாம் இல்லையா? வாயில வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். அப்படி குடிக்க குடிக்க இன்ப நேரம் உள்ள போகும். கட்டியை எப்படி சாப்பிடுவீங்க? கல்கண்ட வாயில ஒதுக்கி வச்சு, அப்படி ஒதுக்கி வச்ச உடனே அது நமது உமிழ்நீரோட கலந்து பழையபடி என்னவா மாறும்? அதாவது கல்கண்டுங்கிறது என்ன? கரும்பு சாறாக இருந்தது, கட்டியாகி கல்கண்டாயிருச்சு. அப்போ சாறு தான் கல்லா இருக்கு. அப்ப இந்த கல்லை எடுத்து வாயில போட்டுறேன். அப்படி வாயில இப்படி வச்சு ஒதுக்கிக்கிட்டீங்கன்னா, அது என்ன செய்யும்? உமிழ்நீரோட கலந்து மறுபடியும் அந்த இனிய சாறாக மாறி நம்ம தொண்டைக்குள்ள இறங்கும். நேரடியா அவன் அருளை பருகலாம். ஆனால் அவன் அருளியதை நினைத்து நினைத்து நீங்கள் மகிழ மகிழ அதுவும் அவன் அருளாக உள்ள போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் கற்கண்டும் அவன்தான், கருப்பஞ்சாரும் அவன்தான் அப்படின்னு இந்த 2 வார்த்தையை சொல்றாரு. கட்டியை கரும்பு ஈன்ற இன் சாற்றை. கரும்பிலிருந்து பிறந்த இன் சாரென விளங்குபவன், அந்த சாரே கட்டியாகி நமக்கு சுவையாக உள்ளே வருபவன். காதலால் மறைநான்கும் முன் ஓதிய பட்டனை. காதலால்னா இந்த இடத்துல அன்பினால். சாந்திமணி மணிகிட்ட போய் படிக்கிறானா இவன் கிருஷ்ணன். அவன் பரதெய்வம், கிருஷ்ணன் பரதெய்வம். அப்படிப்பட்ட பரதெய்வம் 4 வேதங்களையும் அவன் தான் படைத்தான். நமக்கு தான் சொல்றோமே, அன்னமாய் வந்து இவருக்கு பிரம்மனுக்கே வேதத்தை சொல்லக்கூடிய தெய்வம் அவன். அவன் ஏன் வந்து 4 வேதங்களையும் ஓதி பார்க்கிறான்? ஏன்னா அவன் மானுட வடிவெடுத்து வந்துட்டான். ஆனா தனக்கு முன்னாடி சாந்திபனி முனிவர் இருக்கார். அவர் குரு என்பதால் அவர் மீது கொண்ட அன்பினால், காதலால் 4 வேதங்களையும் ஓதி உணர்ந்த பட்டன். பட்டன்னா அதில் நிபுணன்னு அர்த்தம். 4 வேதங்களையும் அவருக்காக அவர் முன்னாடி ஓதுறானா. யாரு? வேதங்களை படைச்சவனே அதை செய்யறான். அப்படிப்பட்டவன் பறவை துயில் ஏற்றை. பறவைனா கடல். துயில், கடலில் துயிலும் ஏறு. ஏறுனா மன்னன், சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். பறவையில் கடலில் துயிலும் பெருமன்னனை என் பண்பனை. பண்பன்னா எளியவன், என் பண்பிற்கு உகந்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எளியவன் ரொம்ப சிம்பிளா இருப்பாருங்கன்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் வந்து இவ்வளவுதான் செய்ய முடியும்னா அதையும் சந்தோஷமா ஏத்துப்பார். சார் அவர் பெரிய ஆள் சார், அவர் வந்தார், வீட்டுக்கு வந்தார் சார், நரேந்திர மோடி வீட்டுக்கு வந்தாரு. வந்து இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த சாதாரண இதுதான் போட்டிருப்போம், இரும்பு சேர் தான் போட்டிருப்போம். அவர் வாட்டு அதுல உட்காந்து எங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டார் சார். ரொம்ப சிம்பிளா இருக்கார் சார். இப்ப இந்த வார்த்தை சிம்பிளா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல சிம்பிள்ங்கிறதுக்கு என்ன பொருள்? என் பண்பினுக்கு ஏற்றவாறு இருப்பவனை, என் பண்புக்கு தகுந்த மாதிரி இருப்பவனை, அதான் பண்பன் அப்படின்னா எளியவன், எனக்கு உகந்த அளவில் இருப்பவனை அன்றி, அவனை தவிர பாடல் செய்யேனே. பாடல் செய்தல் என்ன அர்த்தம்? பாடுவது இன்னொருத்தர் கேட்கறதுக்கு தானே. அப்ப அதுதான் பிறருக்கு உரைத்தல். பிறருக்கு நான் எவரை நினைக்கிறேனோ அவனை தவிர பிறர் எவரையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன், பிறரை பற்றி பேச மாட்டேன். பண்பனை அன்றி பாடல் செய்யேனே அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அவன் அருளை பருகியவன் கருப்பஞ்சாறு போல, கல்கண்டு போல அவன் அவன் எனக்கு அருளியதையெல்லாம் மனசுல வச்சிருந்து வச்சிருந்து அதையே திரும்ப கரும்பச்சாறு போல திரும்ப ருசித்து ருசித்து நான் ரசிச்சு இருக்கிறவன். அப்படிப்பட்ட தெய்வத்தை தவிர வேற யாரையும் நான் பாட மாட்டேன். பண்ணின் இன்மொழி யாழ் நரம்பில் பெற்ற பாலையாகி. இந்த வார்த்தையில எவ்வளவு நுணுக்கம் வச்சிருக்காரு. பண் என்றாலே பண்பட்ட அப்படின்னா நன்கு சீர் செய்யப்பட்ட, இலக்கணம் வகுத்து வைத்திருக்கிற, நன்கு சீரும் செழுமையும் ஆக்கப்பெற்றங்கிறதான் பண். அதான் பண்பட்ட நடிப்பு. அவர் ஒரு பண்பட்ட மனிதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீரும் செழுமையும் மிக்க ஒரு நடத்தை, அதான் பண்பட்ட மனிதர். இன்னொரு பண்பட்ட நடிப்பு, சீரும் செழுமையும் மிக்க நடிப்பு. அப்ப பண்ணுன்னு வந்துட்டாலே கிளாசிக்கல்னு ஒரு பொருள்ல வச்சுப்போம். கிளாசிக்கல்னா அதுல இதாயிருச்சு, கிளாசிக்கல்லாம் அது வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு பொருள் அது வந்தாச்சு.
அப்போ பண்ணின் இன்மொழி. அப்ப பண்ணுங்கிறது இந்த இடத்துல பாடலுக்குரிய ராகம். பாடலுக்குரிய ராகங்கள்லயே ராகங்களை எப்படியெல்லாம் நீங்க பாடலாம்? புல்லாங்குழல்ல பாடலாம், வாயால பாடலாம், வயலின்ல வாசிக்கலாம், கீபோர்டுல வாசிக்கலாம், எத்தனையோ இருக்கு. ஆனா ராகத்தை வாசிக்கிறதுக்கே உரிய இனிய கருவி நரம்பு கருவி. அததான் அவர் சொல்றாரு. பண்ணின் இன்மொழி. பண் என்பதே ரொம்ப இனிமையான ஒன்று. அதையே இனிமையான மொழியா நீங்க பண்ணினுடைய இனிமையான மொழி என்ன? மொழிதல் அப்படின்னா வெளிப்படுத்துதல்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ ராகங்களினுடைய சிறப்பை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வழியே யாழ் நரம்பில். வீணையில தான் யாழ்ல தான் நீங்க எதை கேட்க முடியும்? ஒரு ராகத்தினுடைய அவ்வளவு நுட்பத்தை கேட்க முடியும். புல்லாங்குழல்லையும் கேட்கலாம், நாதஸ்வரத்திலையும் கேட்கலாம். ஆனா யாழ்ல கேட்கறது ஒரு தனி அனுபவம். அதுதான் பண்ணுக்கே அமைந்த ஒரு கருவி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவும் எந்த பண்ணு அதுல கேட்கணுமா? பாலை பண்ண கேட்கணும். பாலை பண்ணு தான். பாலைன்னா தமிழ்ல அது சங்கராபரணம்னு எனக்கு ஒரு நினைவு. இந்த 2, 3 ராகத்தை பாலை பண்ணுன்னு சொல்ற வழக்கம் உண்டு. சங்கராபரணம் இல்ல, வேற ஏதோ ஒரு ராகம். நான் அப்புறம் வேணா பார்த்து சொல்றேன். பாலைப்பண் என்று சொல்லப்படுவது. முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், மறந்துட்டேன். அப்போ ராகங்களிலேயே சிறந்த விதமாக ராகத்தை வெளிப்படுத்துவது யாழ் தான். அந்த யாழினுடைய நரம்பிலேயே நீங்க பாலைப்பண்ணை வாசித்தால் அது எப்படி ஒரு அந்த முழுமை வருமோ, அந்த 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 ராகம் எப்படி முழுமை பெறுகிறதோ அதுபோல இங்கே புகுந்து, அதாவது தனது நெஞ்சை தனக்குள்ள சொல்றாரு, இங்கே புகுந்து என் கண்ணும் நெஞ்சும் வாயும் இடம் கொண்டான். அப்ப இந்த 3க்கு என்ன பொருள்? கண், நெஞ்சு, வாய் அப்படின்னா, கண் என்பது காண்பது. அப்போ அவனை தவிர வேற எதையும் இப்ப என் கண்ணு பாக்குறது இல்ல. கண்ணும் இடம் கொண்டான். கண் எனது பார்வையாக அவன் ஆயிட்டான். அப்ப நான் பார்க்கும் இடமெல்லாம் அவன் தான் எனக்கு தெரிவான். இப்ப நீங்க பாரதியார் பாட்டை யோசிச்சு பாருங்க. பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா, நீ இது நின் உருவம் தெரியுதடா நந்தலாலான்னு பாடினது அதுதான். அப்ப கண்ணை இடம் கொண்டான். நெஞ்சு, என் இதயத்தில் அவனே நிறைந்தான். என் சிந்தை முழுவதும் அவனே இருக்கிறான். வாயும் இடம் கொண்டான். நான் காண்பதும், நான் நினைப்பதும், நான் பேசுவதும், எனக்கு இன்புட்டா வர்றதும் அவன்தான். கண்ணு ஒரு இன்புட் டிவைஸ். கண்ணுக்குள்ள எனக்கு இன்புட்டா வர்றதும் அவன்தான். உள்ள ப்ராசஸ் ஆறுது நெஞ்சு, அதுவும் அவன்தான். அவுட்புட் வாய், நான் வெளியே சொல்றது, அதுவும் அவன்தான். ஸோ இன்புட் டிவைஸ், ப்ராசஸிங் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் எல்லாமே யார் தான்? நாராயணன் தான். அதான் மனம் மெய் வாக்கால் அவனை வணங்கி நம்ம சொல்லக்கூடியது இந்த இடம் தான். இதைத்தான் இந்த இடத்துல வருது. ஆகதான் இந்த இடத்துல கண்ணும் நெஞ்சும் வாயும் இடம் கொண்டான். கொண்டபின் மறையோர் மனம் தன் உள். தன்னுள்ன தன் உள். அதை தனது உள்ளாக கொண்டவன். எதை தனது உள்ளாக கொண்ட? உள்னா இருக்கும் இடம்னு அர்த்தம். மறையோர்தம் தன்னுள். மறையோர் மனம் தன்னுள். வேதத்தை ஓதி வணங்குபவர்களின் மனதிற்குள் இடம் கொண்டவன். விண் உளார் பெருமானை. விண் உளார், விண்ணில் இருப்பவர்கள் யாரு? தேவர்கள், நித்தியசூரிகள், அவங்கதான் விண்ணில் இருப்பவர்கள். விண் உளார் பெருமான், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக, தேவாதி தேவன்னு சொல்றது. அப்படி விண்ணில் இருப்பவர்களுக்கெல்லாம் தலைவனை, எம்மானை, எனக்கு உரியவனை, அதாவது என்னை உரியவன். எம்மான் அப்படின்னா எமக்கு தலைவனாக வந்தவன் அர்த்தம். எம்மானை வீங்கு நீர் மகரம். வீங்கு நீர்னா கடல், கடல் நீர். கடல் நீரில் மகரம். மகரம்னா மீன்கள். சுறா மீன் எல்லாம் மகரம்னு தான் சொல்றது, பெரிய மீன். மகரம் திளைக்கும் கடல், பெரிய மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடக்கூடிய கடலில் அதன் நிறத்தை உடையவன் கடல் வண்ணன். மாமணி வண்ணன், அழகிய நீல ரத்தனம் போன்ற நிறமுடையவன். எம் அண்ணல், எம் மீது அன்பு கொண்ட தலைவன், அதான் அண்ணல். எம்மான் அண்ணல் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? எம்மான் நாங்களெல்லாம் உன் மீது அன்பு வைத்திருக்கக்கூடியவன். அண்ணல்
எங்கள் மீது அன்பு வைத்திருக்கும் எங்கள் தலைவன். நாங்களெல்லாம் அன்பு வைத்திருக்கும் தலைவன் எம்மான். எங்கள் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய தலைவன் அண்ணல். அதனாலதான் இந்த 2 வார்த்தையவும் அப்படியே காந்திக்கு போடுறாங்க தமிழ்ல. அண்ணல் காந்தியை இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. வாழ்க நீ எம்மான் அப்படின்னு காந்தியை நோக்கி பாரதி சொல்றான். அந்த 2 வார்த்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எம்மான்ங்கிறதும் காந்திக்கு பொருந்தும், அண்ணல்ங்கிறதும் காந்திக்கு பொருந்தும். இப்ப எம்மானை அந்த கடல் வண்ணன் மாமணி வண்ணன் எம் அண்ணல் வண்ணமே அன்றி. அவனது வண்ணம்னா இந்த இடத்துல 2 பொருள் உண்டு. ஒண்ணு அவனுடைய நிறம், இன்னொன்னு வண்ணம்னா அவனுடைய இயல்புகள், குணம். அதை தவிர வாய் உரையாதே, வேறொன்றையும் பேசாது. வாய் உரைய இப்ப இதுக்கு முன்னாடி பண்பனை அன்றி பாடல் செய்யேனேன்னு ஒரு வார்த்தை வந்ததா? அப்போ அதை செய்பவன் ஒருத்தன் வந்துட்டான். செய்யேனே, செய்ய மாட்டேன் நான் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது கான்சியஸா செய்யறது. பிறருக்கு சொல்லும் போது வேற யாரையும் சொல்ல மாட்டேன்ப்பா நானு. அடுத்ததுல அதுவே உயிரின் இயல்பாயிருச்சு. என் வாய் உரையாதேன்றாரு. வாய் உரையாதேன்னு என்ன அர்த்தம்? நான் கவனமா இன்னொருத்தனை பாட மாட்டேன்னு சொல்ற இடம் போய் என் வாய் பாடுனா அவனதான் ஏன் பாடும் அப்படி சொல்ற இடம் வந்தாச்சு. மசில் மெமரி மாதிரி இப்படி ஆயிடுச்சு. அது வாயை திறந்து பாடல அவனதான் வரும், என் வாயில வேற யாரையும் வராதே. அந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த பாட்டுல. இனி எப்பாவம் எய்தும், இதுக்கப்புறம் எனக்கு என்னையா பாவம் சேரும். எவ்வளவு கான்பிடண்டா அடிக்கிறாரு பாருங்க எடுத்த உடனே. இனி எப்பாவம் எய்தும். ஏன்னா இப்ப என்னை அறியாமலேயே பாடக்கூடியதும் அவனே ஆயிடுச்சு. அப்ப இனிமே எனக்கு என்ன பாவம் வரும்? சொல்லீர், சொல்லுங்க சொல்லுங்கப்பா, இனிமே எனக்கு என்ன பாவம் வரும்? எமக்கு இம்மையே அருள் பெற்றமையால், எனக்கு இந்த பிறவிலேயே அருள் இம்மைனா இப்பிறவி, இப்பிறவிலேயே எனக்கு அருள் கிடைத்து விட்டதால் அடும் துணி, துணினா பாவம், அடும் துணி கடும் பாவம், அடும் துணியை தீர்த்து இந்த பிறவிலேயே அவன் அருள் தந்துட்டான். எப்படி அருள் கொடுத்தான்? எனது கடுமையான பாவங்களை எல்லாம் தீர்த்து இன்பமே தருகின்றதோர் தோற்ற தொல் நெறியை. தோற்ற தொல் நெறி, அந்த வார்த்தையை கவனிங்க. அதாவது இன்பம் தரக்கூடிய தோற்றம் உடையவன், அதான் அவனுடைய வடிவம். அர்ச்சாரூபம்னு சொல்லியாச்சு. அவனுடைய வடிவம் எனக்கு இன்பம் தரக்கூடியது, இன்பம் தருகின்றதோர் தோற்றம். அந்த அந்த அவன் வடிவத்தை பார்த்தாலே எனக்கு அப்படியே மகிழ்ச்சி அப்படியே பொங்கிட்டு வருது, இன்பம். தொல் நெறி, இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து இதை இயக்கும் நெறி, அதான் தர்மம். தோற்ற தொல் நெறி, தொல் நெறி, இந்த உலகத்தை இயக்குவது எது? தர்மம். மானுடர்கள் இல்லாம போனாலும் தர்மம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் தர்மம் பொதுவானது. புத்தன் அதைத்தான் சொன்னான். தர்மம் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானதுன்னா மகா தர்மம்னு அவன் அதைத்தான் சொன்னான். அம்மானுடர்கள் மட்டும் தமக்கென சிந்திக்கக்கூடிய தர்மம் கிடையாது. அது மகா தர்மம். அது அனைத்தையும் உள்ளடக்கி அது வேலை செய்யும் சொன்னான். அதான் தொல்நெறி. அந்த தொல்நெறிக்கு ஒரு தோற்றம் உண்டானால் அதுதான் என் இறைவன். தோற்ற தொல்நெறியை, இன்பம் தருகின்றது ஓர் தோற்ற தொல்நெறி, தர்மத்தின் வடிவம், அறத்தின் மூர்த்தியான்னு கம்பன் சொன்ன சொல் இங்க இப்படி விழுது. இந்த சொல்ல கம்பன் எடுத்து அப்படி ஆள்றான், அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா கம்பன் தான் இதுக்கு அப்புறம் வரான், ஆழ்வார்களுக்கு அப்புறம் வர்றவன். நான் எப்போதும் சொல்ற மாதிரி ஆழ்வார்களோட விதை கம்பனது பாடல்கள்ல மரமாக பெருகி பூக்களாக பூத்து காயாக காய்த்து கனியாக கனிந்து வருவதை எல்லாம் பார்க்கலாம். விதை இங்க இருந்து வந்தது. அதான் இந்த தோற்ற தொல் நெறின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த வார்த்தை மைண்ட்ல அடிச்சிடும். அறத்தின் மூர்த்தி, தொல் நெறி எனப்படுவது தர்மம் என்று கொண்டால், தோற்றம் எனப்படுவது வடிவம் என கொண்டால், அந்த தோற்ற தொல்நெறி என்பதுதான் அறத்தின் மூர்த்தியான்னு கம்பன் சொல்லக்கூடிய வார்த்தை. அறத்தின் வடிவம். அப்படிப்பட்ட தெய்வத்தை, வையம் தொழப்படும் முனியை, வையத்தால் தொழப்படும் முனியை, அதான் வையம் தொழப்படும் முனியைன்னு வருது. இந்த உலகத்தால் வணங்கப்படும் தெய்வத்தை, வானவரால் வணங்கப்படும் முத்தினை, வானத்தில் இருப்பவர்கள், இந்த பூமியில இருக்கிறவங்களும் வணங்குறாங்க, வானத்துல இருக்கிறவங்களும் வணங்குறாங்க. பத்தர்தாம் நுகர்கின்றதோர் கனியை. ஒரு கனியை நுகர்தல் என்றால் என்ன?
ஒரு கனிக்குள்ள விதை இருக்கும். நீங்க கனியை உண்டு அந்த விதையை விதைத்து அதிலிருந்து பலனை பெற வேண்டும். பிறருக்கு அந்த பலன் போகும். இப்ப நான் இன்னைக்கு ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதையை அப்படி விதைக்கிறேன். அந்த விதை வளர்ந்து எனக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாருக்கும் பழத்தை கொடுக்கும். அதுதான் தேன்னு முன்னாடி சொன்னது. இன்றைக்கு இறைவனின் அருள் பெற்ற ஒருவன் அதை ரசித்து அதை ருசிச்சு உண்ணறான். ஒரு பழத்தை உண்ணுவது போல நான் உண்ணுவேன் இறைவனின் அனுபவத்தை. அப்படி உண்ட அனுபவத்தை அப்படி இன்னொருத்தருக்கு அதன் மிச்சத்தை தான் சொல்ல முடியும் நான். அது இன்னொருவர் மனதில் விதையாக விழுந்து அவர்களுக்கு அது சுவையை கொடுக்கும். அதுதான் பக்தர்களது இயல்பு. அதனாலதான் பக்தர்கள் பாடுவார்கள். இறைவனை குறித்து ஏன் பாடிக்கிட்டே இருக்காங்க? அதுதான் பிறர் மனதில் அவர்கள் இந்த கனி உண்டு அந்த கனியின் செழுமையாகிய விதையை பிறருக்கு கொடுக்கிற இடம் அதுதான். நீங்களும் கனி சாப்பிடுங்கப்பா அப்படின்னு இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது. பக்தர் தாம் நுகர்கின்றதோர் கனியை காதல் செய்து என் உள்ளம் கொண்ட கள்வனை அவன் தான் காதலிச்சு என் உள்ளத்தை கொண்டான். இன்று கண்டு கொண்டேனே. இப்ப கரெக்டா இன்னைக்கு கண்டுகிட்டேன். கிளியர் ஆயிட்டான். கண்ணுக்கு தெரிஞ்சிட்டான். அடைந்து விட்டேன் அவனை. அதுதான் இந்த இடம். அவனை அடைந்து விட்டேன். அடைந்த பிறகு இனி எப்பாவம் வந்து எய்தும். இனி எந்த பாவம் எனக்கு வந்து சேரும்? அவனை நான் அடைஞ்சிட்டேன். டிக்ளேரே பண்ணிட்டார். என் செய்கேன் அடியேன். என்ன செய்வேன் நான்? இதுக்கு என்ன பொருள் எடுக்கணும்? கைமாறு அவனுக்கு என் செய்கேன் அடியேன் அப்படி பொருள் எடுக்கணும். எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கானே, இத்தனை அருளை கொடுத்திருக்கிறானே, இவ்வளவு என் பாவங்களை எல்லாம் போக்கி என்னை வந்து ஒரு என்ன சொல்றது, நான் நான் ஒரு கனியன ருசிக்கும் அளவிற்கு எனக்கு என் கையில வந்து கிடைச்சிருக்கானே, அவனுக்கு நான் என்ன செய்ய போறேன்? இனி என் செய்கேன் அடியேன். அவனுக்கு என்ன செய்வேன்? உரையீர் சொல்லுங்க. நான் வேற எப்படியாவது அவனுக்கு கடனை திரும்ப கொடுக்க முடியுமா? இந்த நன்றியை வேற எப்படியாவது தெரிவிக்க முடியுமா? சொல்லுங்கப்பா யாராவது. உரையீர் இதற்கு என்றும் என் மனத்தே இருக்கும் புகழ். இவ்வளவு செஞ்சிருக்கானே, இதற்கு என் செய்கேன் அடியேன் உரையீர் என்றும் என் மனத்தே இருக்கும் புகழ். இவ்வளவு செஞ்சிருக்கானே, இதுக்கெல்லாம் நான் அவனுக்கு என்ன செய்ய போறேன்? சொல்லுங்கப்பா யாராவது. அவன் என் மனசுல என்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய புகழ் பெற்றவன். தஞ்சை ஆளியை தஞ்சையை ஆள்பவனை, பொன்பெயரோன் நெஞ்சம் அன்று இடந்தவனை. பொன்பெயரோன் யாரு? பொன்னின் பெயர் உடையவன் இரண்யன். ஹிரண்யன்னா தங்கம். ஹிரண்யன்னா தங்கப்பன். அவன் பேர் தங்கப்பன். பொன் பெயரோன் நெஞ்சம். அவன் நெஞ்சை அன்று இடந்தவன் கிழித்தவன். தழலே புரை மின்செய் வாழ் அரக்கன். தழலே புரை. தழல்னா மின்னல்ல வரக்கூடிய ஒளி. அந்த அந்த நெருப்பு. அந்த நெருப்பை ஒத்த மின்னல் மின்னி அதில் வரும் நெருப்பினை ஒத்த வாழ் உடைய அரக்கன். யாரு? ராவணன். ஏன்னா ராவணன் கையில இருக்கிற வாழ் சிவன் கிட்ட இருந்து வாங்கினது. அந்த வாழ் கையில இருக்கிறதுனாலதான் அவன் வெற்றி மேல் வெற்றி பெற்றான். சிவனிடம் வாழ் பெற்றவன். ஆகவேதான் அந்த வாளை வைத்து அவனை சிறப்பித்து சொல்வது. தழலே உரை மின்செய் வாழ் அரக்கன். அப்படிப்பட்ட அரக்கன் யாரு? ராவணன். அவன் நகர் பாழ்பட அவனது நகரமாகிய இலங்கை அழியும்படி சூழ்கடல் சிறை வைத்து. கடலை சிறை வைத்து சென்றான்னா என்ன அர்த்தம்? கடலுக்கு அணை கட்டிட்டு போனான். அதுதான் கடல் சிறை வைத்து. சூழ்கடல் சிறை வைத்து தழலே உரை மின்செய் வாழ் அரக்கன் நகர் பாழ்படச் செய்த ராமன். இமையோர்தொழும் பொன்செய் மால் வரை. இமையோர்னா தேவர்கள். தேவர்கள் வந்து தொழக்கூடிய பொன்னை ஒத்த மால் வரை, மலை போன்ற தோளை உடைய அந்த திருமாலை, மணிக்குன்றினை நீல மணி போன்ற குன்றென விளங்கக்கூடியவனை அன்றி என் மனம் போற்றி எண்ணாதே. வேறு எவரையும் என் மனம் நன்றியுடன் நினைத்து பார்க்காது. அவனையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். அவனை அடைந்த பிறகும் நான் இதைத்தான் செஞ்சிட்டு இருக்க போறேன். தோடு விண்டு அலர் பூம்பொழில். தோடுனா இதழ். இதழ்களெல்லாம் விண்டுனா இதழ்கள் விரித்து, அலர் பூம்பொழில் மலர்ந்து நிற்கும் பூஞ்சோலைகள். இதழ் விரித்து மலர்கள் நிறைந்த இதழ் விரித்த மலர்கள் நிறைந்த பூஞ்சோலையில் சூழப்பெற்ற மங்கையர் தோன்றல். மங்கையர் தோன்றல்னா மங்கையர் நாட்டின் தோன்றல்ல இந்த இடத்துல முதல்வன் அர்த்தம். தோன்றல்னா முதல்வன், முதலில் நிற்பவன். அப்படின்னா யாரு? ஒரு நாட்டுக்கு முதல்வன் மன்னன் தான். ஆக மங்கையர் நாட்டின் மன்னன். மங்கையர் நாடு எப்படிப்பட்டது? இதழ் விரிந்த பூக்களால் நிறைந்த சோலைகளை உடையது. இதழ் விண்டு தோடு விண்டு அலர் பூம்பொழில் மங்கையர் தோன்றல். வாழ் கலியன், வாழேந்திய கலியன். திருஆலி நாடன், திருவாலி நாட்டில் பிறந்தவன். நல் நரையூர் நின்ற நம்பி, நம்பிதன் நரையூரில் நின்ற நம்பியாகிய இறைவனின்
நல்லமா மலர் சேவடி, நரையூரில் நின்ற தெய்வத்தினுடைய நல்ல மலர் போன்ற திருவடிகளை சென்னியில் சூடியும், சென்னின தலை, தலையில் வைத்துக் கொண்டும் தொழுதும் அதை வணங்கியும் எழுந்து ஆடியும், எழுந்து ஆடி தொண்டர்கட்கு அவன் சொன்ன சொல் மாலை. அதாவது நரையூர் நம்பியை அவன் திருப்பாதங்களை தலையில் சூடிக்கொண்டு அவனையே எண்ணிக்கொண்டு அவனையே தொழுது அவன் எழுந்து பாடி ஆடி தன்னிலை மறந்து அவன் இதெல்லாம் சொல்லியிருக்கான். யாரு? வாழ்கலியன். அவன் சொன்ன சொல்மாலை பாடல் 10 இவை பாடுமின் தொண்டீர், தொண்டர்களே இவற்றை பாடுவீர்களாக. பாடினால்ங்கிற வார்த்தையை சொல்லல, பாடுமின், பாடுங்கன்றான். பாடு அந்த 10 பாட்டையும் பாட. அப்படி பாடும்போது நும்மிடை பாவம் நில்லாவே, உங்கள்கிட்ட இருக்கிற பாவம் எதுவும் நிக்காது, எல்லாம் போயிரும் அப்படின்னு முடிக்கிறார். சற்று நீளமா உரை சொல்லியிருக்கேன். பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. Thanks, Tejas.